எபிசோட் 41. ஜீவாவை அடிப்பதற்காக மாஸ்டர் அமித் அனுப்பிய ஆள் தலைக்குப்புற விழுந்து கிடப்பதை பார்த்து மாஸ்டர் அமித் அதிர்ச்சியின் எல்லைக்கே சென்றார். அதை பார்த்த வியாபாரியும் திகைத்துப் போயிருக்க ஜீவா மிக சாதாரணமாக நின்று கொண்டிருந்தான். ஜீவா பலவீனமானவன் அல்ல என்பதை மாஸ்டர் அமித் புரிந்து கொண்டார். அப்போது மாஸ்டர் அமித் ஜீவாவை பார்த்து, அவன் ஒருத்தன் அடிச்சதுனால நீ ஒன்னும் பயங்கரமான வீரன் இல்ல. அப்ப ஏதோ உன் பக்கம் அதிர்ஷ்டம் இருந்ததுனால உனக்கு அந்த நீலக்கல் கிடைச்சது. ஆனா இனி உன் பக்கம் அதிர்ஷ்டம் இருக்காது. உலகத்துல எப்பவுமே எல்லா விஷயத்திலையும் ஒருத்தனுக்கு மிஞ்சின இன்னொருத்தன் இருப்பான். இதோ இங்க நிக்கிறானே, இவன் உன்னை ஒரே அடியில ஆள் அடையாளம் தெரியாம மாத்த போறான் என்று வியாபாரியை பார்த்து கை நீட்டினார் மாஸ்டர் அமித். வியாபாரி ஜீவாவின் மீது அளவு கடந்த கோபத்தில் இருந்தான். ஜீவாவால் அவனது வியாபாரம் மொத்தமும் கெட்டுப் போனது. அது மட்டும் இல்லாமல் மக்களிடம் அடியும் விழுந்தது. வியாபாரி இதையெல்லாம் நினைத்து பெரும் கோபத்தில் இருந்தான். அப்போது மாஸ்டர் அமித் வியாபாரியை பார்த்து, இவங்கிட்ட ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காம சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு வாங்க. எனக்கு 1000 வேலை இருக்கு. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவனை மைண்ட்ல வச்சுக்கிட்டு சுத்த முடியாது. என்ன புரியுதா என்று கேட்க, வியாபாரி புரிகிறது என்பதைப் போல் தலையை ஆட்டி ஜீவாவின் முகத்தை கோபமாக பார்த்தான். வியாபாரி ஜீவாவை தாக்குவதற்காக முன்னோக்கிச் சென்றான். வியாபாரி எவ்வளவு பெரிய வீரனாயிருந்தாலும், அவன் அளவு கடங்காத கோபத்தில் இருந்தாலும், ஜீவாவின் பக்கத்தில் போகப் போக அவனுக்கு சற்று பய உணர்வு வந்தது. ஜீவா இதற்கு முன் அடித்த ஆள் வலியில் துடித்துக் கொண்டிருந்தான். வியாபாரி அவனை பார்த்து கொண்டே மெதுவாக ஜீவாவை நோக்கி நடந்தான். அப்போது வியாபாரி கண்களை மூடி அவனுடைய கவனத்தை ஒன்று சேர்த்தான். அவன் முன்னால் 10 புள்ளிகள் வந்திருப்பதை அனைவராலும் காண முடிந்தது. அந்த புள்ளிகள் அனைத்தும் காற்றிலிருந்து ஆற்றல் துகள்களை எடுத்து அவற்றை சக்தியாக மாற்றி வெளியே விடுவது போல் இருந்தது. அதே சக்தி அவனைச் சுற்றி ஒரு நட்சத்திரத்தைப் போல பிரகாசித்தது. அதைக் கண்ட ஜீவாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. டான் லெவல் 6 என்று ஜீவா கூறினான். டான் லெவல் 6 ஸ்டேஜ் 4இல் ஒரு நபர் தனது உடலில் புள்ளிகளை திறக்க முடியும். மேலும் அவர்களிடமிருந்து எடுக்கப்பட்ட ஆற்றலை தனது மனதினால் மாற்றுவதன் மூலம் அவர் அதை தனக்காக பயன்படுத்த முடியும். பள்ளியில் இவ்வளவு உயர்ந்த நிலையை யாரோ ஒருவரால் மட்டுமே அடைந்திருக்க முடியும். அதன் சக்தி கற்பனைக்கும் அப்பாற்பட்டதாக இருந்தது. இப்போது வியாபாரி மெதுவாக தன் கண்களை திறந்து ஜீவாவை பார்த்து, உனக்கு பயமாயிருந்தா இப்பவே இங்க மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டுட்டு எங்களோட லாஸான பணத்தை திருப்பி கொடுத்துட்டு போ. அப்படி செய்ய விருப்பம் இல்லைனா சாகத் தயாராயிரு என்று கூற, ஜீவா வியாபாரியின் பேச்சை கேட்டு ஆச்சரியத்தில் இருந்தான். ஜீவாவின் குழப்பமான முகத்தை பார்த்த வியாபாரிக்கு இப்போது நம்பிக்கை பிறந்தது. ஜீவா பயந்து விட்டதாக எண்ணி வியாபாரி மகிழ்ச்சியடைந்தான். வியாபாரி மீண்டும் ஜீவாவை பார்த்து, என்ன மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கியா என்று கேட்க, குழப்பத்தில் இருந்த ஜீவாவின் முகம் இப்போது தெளிவாகி அதிலிருந்து சிரிப்பு வெளிப்பட்டது. அதை பார்த்த வியாபாரி அதிர்ச்சியில் இருக்க, ஜீவா வியாபாரியிடம், நான் உன்கிட்ட மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கணுமா? உனக்கு லாஸ் ஆன பணத்தை நான் திருப்பி தரணுமா? என்ன பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா? உனக்கு பயந்து நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்பேன்னு நீ நினைச்சதுக்கே உன்னை சும்மா விடக்கூடாது. இப்போ நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். நாங்க செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கிட்டு என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு போங்க. உங்களை உயிரோட விடுறேன் என்று திமிராக கூறினான். இதைக் கேட்ட வியாபாரி கோபத்தின் உச்சியில் இருந்தான். உன் உயிர் மேல உனக்கு ஆசை இல்லையா என்று வியாபாரி கூற, மாஸ்டர் வியாபாரியை பார்த்து, இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாம யாரு என்னன்னு தெரியாம வீணா நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணி இப்ப சாகவும் போறான் என்று கூறினார். மாஸ்டரின் பக்கம் நிறைய பேர் இருந்தார்கள். அவர்களில் பலர் டான் 6ஆம் நிலையில் இருந்தார்கள். ஆனால் அவர்களின் முன்பு ஜீவா தனி ஆளாக இருந்தான். மாஸ்டர் ஜீவாவை பார்த்து, உள்ளுக்குள்ள பயத்தை வச்சுக்கிட்டு எதுக்காக பெரிய வீரம் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க? உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு என்று கூறி வாய்விட்டு சிரிக்க, ஜீவா மாஸ்டரை பார்த்து, என்ன பார்த்தா உங்களுக்கு பாவமா இருக்கா? இங்க ஒருத்தன் என்கிட்ட அடி வாங்கிட்டு கீழே விழுந்து வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருக்கானே, அவனை பார்த்துமா இப்படி சொல்றீங்க என்று கூற, வியாபாரி கோபத்தில் ஜீவாவிடம், அவனை அடிச்சு நீ பெரிய தப்பு பண்ணிட்ட என்று கூறி முடிப்பதற்குள் மாஸ்டர் குறுக்கிட்டு வியாபாரியிடம், இனிய அவங்கிட்ட பேசி டைமை வேஸ்ட் பண்ணாத, முதல்ல அவனை கொன்னுட்டு வா, அப்புறம் பேசிக்கலாம் என்று கூற, வியாபாரி மாஸ்டரின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஜீவாவை அடிப்பதற்காக அவனை நோக்கி வேகமாக ஓடினான். அவனுடைய கை விரல்கள் திறந்திருந்தன. வியாபாரியின் கைகளால் ஜீவாவை அடிக்க விரும்பினான். வியாபாரி ஜீவாவை அடையும் முன்பே அந்த இடம் முழுவதும்
காற்று பலமாக வீசத் தொடங்கியது. மேலும் பலத்த காற்றின் சத்தம் அங்கிருக்கும் தெருக்களில் எதிரொலித்தது. அது வியாபாரியின் சண்டை யுக்தி. வியாபாரி பறக்கும் கழுகு நுட்பத்தை பயன்படுத்தியுள்ளான். அதை பார்த்த மாஸ்டர் ஆச்சரியத்தில் இருந்தார். இது பறக்கும் கழுகு யுத்தியாச்சே, இதை எதுக்காக இந்த சின்ன பையன்கிட்ட யூஸ் பண்றான்? இவன் அந்த அளவுக்கு ஒன்னும் வர்த் இல்லையே என்று மாஸ்டர் மனதில் நினைத்து பின் ஜீவாவின் அடியால் கீழே விழுந்து கிடக்கும் நபரை பார்த்துவிட்டு, இல்ல இவனுக்கு இதான் சரியான யுத்தி. என்ன தைரியம் இருந்தா இவன் என்னோட ஆளவே அடிச்சிருப்பான். இந்த யுத்தியை தடுக்க யாராலையும் ஒன்னும் செய்ய முடியாது. அந்த சின்ன பையன் இனி உயிரோட திரும்பி வரதே பெரிய விஷயம் என்று மனதில் நினைத்து சிரிக்கத் தொடங்கினார். வியாபாரியின் இந்த நுட்பத்தைக் கண்டு அவனது ஆட்கள் அனைவரும் பிரமிப்பில் இருந்தனர். பறக்கும் கழுகு நுட்பம் மனித அளவிலான சண்டை நுட்பங்களின் மிக உயர்ந்த மட்டமாகும். யாராவது அதை செய்தால் அங்கு சூழ்நிலை ஆபத்தானது என்று பொருள். அந்த நுட்பத்தை செய்பவர் சக்தி வாய்ந்தவராக தோன்றுவார். மேலும் அது கழுகு முயலை வேட்டையாடுவது போல் இருக்கும். வியாபாரி பறக்கும் கழுகு யுத்தியை பயன்படுத்தி ஒரு போஸ் கொடுத்து நிற்க, மாஸ்டர் வியாபாரியை பார்த்து சிரித்துக்கொண்டே பறக்கும் கழுகு என்று கத்தினார். எதிரில் இருக்கும் வியாபாரி சக்தியை பயன்படுத்தி போஸ் கொடுக்க, அவனையே பார்த்து கொண்டிருக்கும் ஜீவாவிற்கு அவனை பற்றிய ஒரு புத்தகம் தோன்றியது. அதில் அவரது குறைபாடுகள் மற்றும் வியாபாரியின் முழு வாழ்க்கையும் விவரிக்கப்பட்டது. ஜீவா அந்த புத்தகத்தை வேகமாக வாசித்தான். அவனுடைய தகவலை படித்ததும் ஜீவாவின் முகத்தில் ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது. ஜீவாவிற்கு நேரம் மிக குறைவாக இருந்தது. வியாபாரி அவனது சக்தியை பயன்படுத்த ஆயத்தமாக இருந்தான். ஜீவா சிந்தனையில் நேரத்தை இழக்காமல் இருக்க வேண்டும். வியாபாரி சண்டை போஸ் கொடுக்கும்போது தனது சக்தியை முழுமையாக செலுத்த அது அனுமதித்தது. ஒரு வலிமையான போர் வீரன் உயர்நிலை போஸ் செய்த பிறகு வலிமையாகி விடுவான். அது மட்டும் இல்லாமல் வியாபாரி டான் லெவல் 6 இருப்பதால் அவன் மிகுந்த பலம் வாய்ந்தவனாக இருந்தான். இப்போது வியாபாரி இவ்வளவு உயர்மட்ட சண்டை போஸ் கொடுப்பதால் அவனது முழு ஆளுமையும் பயங்கரமாக இருந்தது. அவனை பார்த்தால் இன்று யாராலும் தடுக்க முடியாது போல் இருந்தது. வியாபாரி மிகுந்த கோபத்துடன் வா என்று கத்திக்கொண்டே ஜீவாவை நோக்கி வந்தான். ஜீவாவை நோக்கி வேகமாக ஓடி வந்த வியாபாரி ஜீவாவை தொடுவதற்கு முன்பே வலியால் அலறித் துடித்தான். இரவின் இருளில் நாய் குரைப்பது போல வியாபாரியின் அலறல் சத்தம் அங்குள்ள அனைத்து தெருக்களிலும் ஒலித்தது. என்ன நடந்தது என்று அங்கிருக்கும் அனைவரும் திகைப்புடன் பார்த்து கொண்டிருந்தனர். ஜீவா ஒரு நொடியில் கொல்லப்படுவான் என மாஸ்டரும் அவரது ஆட்களும் நினைத்துக் கொண்டிருக்க, வியாபாரியின் இந்த அலறல் சத்தம் அவர்களை திடுக்கிட வைத்தது. சக்தி வாய்ந்த வியாபாரி இப்படி வீழ்வான் என்று யாரும் கனவிலும் நினைக்கவில்லை. அந்த சிறுவன் வியாபாரியின் சக்தியை முழுவதுமாக புறக்கணித்து அவனுடைய வயிற்றில் பலமான உதையை கொடுத்தான். பெரிய முட்டை வெடிப்பது போன்ற சத்தம் கேட்டது. மேலும் அனைவரும் அந்த வியாபாரியை அனுதாபத்துடன் பார்க்க ஆரம்பித்தனர். ஜீவாவின் உதை மிகவும் பலமாக இருந்தது. வியாபாரியின் சென்சிட்டிவான இடத்தை தேர்வு செய்து குறையை கண்டுபிடித்து அந்த இடத்தில் உதைத்துள்ளான். அடுத்த கணம் வியாபாரி ரப்பர் பந்து போல பறந்து சென்றான். சிறிது நேரத்தில் சுவரில் மோதி உடல் வடிவம் சுவரில் பதிந்தது. ஜீவாவை நினைத்து அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது. யாரும் தப்பிக்க முடியாத பறக்கும் கழுகு நுட்பத்திலிருந்து ஜீவா தப்பித்தது மட்டுமில்லாமல் வியாபாரிக்கு பதிலடியும் கொடுத்து அவனை வீழ்த்தியுள்ளான். ஜீவா தன் தாக்குதலை நினைத்து மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். வியாபாரியின் வெளிப்புற உடல் வலிமையாக இருந்தாலும் வியாபாரியின் நிலை மற்றும் தோரணை இரண்டும் அதிகமாக இருந்ததால் அவரை தோற்கடிக்க ஜீவா பல அடிகளை எடுக்க வேண்டி இருந்தது. ஜீவாவிற்கு புத்தகம் இருந்ததால் வியாபாரியின் குறை முழுவதும் அதில் தெரிந்ததால் அவனை வீழ்த்துவது சுலபமான காரியமாக ஆனது. ஜீவா ஒரே உதையில் வியாபாரியை அசையாமல் செய்தான். இதை பார்த்த மாஸ்டர் புரிந்து கொண்டார். இந்த பையன் முட்டாளாக தெரிந்தாலும் உண்மையில் அவன் மிகவும் சக்தி வாய்ந்தவன். எனவே அனைவரும் சேர்ந்து தாக்குவதே சரியாக இருக்கும் என்று மனதில் நினைத்து அவருடைய ஆட்களை பார்த்து, இவங்கிட்ட ஏதோ தப்பா இருக்கு. இவனை தனியா சமாளிக்கிறதை விட எல்லாரும் சேர்ந்து போய் அடிங்க. ஒருத்த அடியும் தப்பக்கூடாது என்று சத்தமாக கத்தி கூற, அவரது ஆட்கள் கட்டளையை பின்பற்றும் வண்ணம் தாக்குதலுக்காக முன்னே சென்றனர். அனைவரும் வியாபாரியின் இந்த நிலையைக் கண்டு பயந்தார்கள். ஆனால் மாஸ்டர் சொன்னதை தவிர்க்க யாருக்கும் தைரியம் வரவில்லை. அதனால் அனைவரும் ஜீவாவை சுற்றி நின்றனர். இப்போது மாஸ்டர் அவர் ஆட்களிடம் அடிங்கடாவன என்று கத்த அனைவரும் ஜீவாவை நோக்கி ஓடினார்கள். பலவிதமான சக்தி வாய்ந்த போஸ்களை கொடுத்து ஜீவாவை தாக்க ஆரம்பித்தார்கள்.
அவர்களின் உணர்வு நரம்புகள் வழியாகச் சென்று கொண்டிருந்தது. மேலும் ஒருங்கிணைந்த தாக்குதல் சக்தி வாய்ந்த அதிர்ச்சி அலைகளை உருவாக்கியது. அவர்கள் அனைவரும் டான் 5ஆம் நிலையில் இருந்தார்கள். ஜீவா தனியாக சண்டையிட்டாலும் அவனால் அவர்கள் அனைவரையும் சமாளிக்க முடிந்தது. அவனிடம் உருவாகும் புத்தகத்திற்கு மிகுந்த சக்தி இருந்தது. அந்த சக்தியை யாராலும் எதிர்த்து நிற்க முடியாது. தன்னை நோக்கி வரும் தாக்குதலை நிறுத்துவதில் மும்முரமாக இருந்த ஜீவாவிற்கு திடீரென ஒரு யோசனை வந்தது. சிறிது நேரம் நின்று அவனை அடிக்கும் நபர்களை உற்று நோக்கினான். பிறகு அங்கிருக்கும் மாஸ்டரை பார்த்தான். மாஸ்டர் ஏமாற்றுக்காரனாக இருந்தாலும் அவரிடம் ஜீவாவை எதிர்த்து சண்டையிடும் அளவிற்கு சக்தி இருக்கும் என ஜீவா நினைத்தான். ஆனால் மாஸ்டர் அவ்வாறு செய்யாமல் ஆட்களை அனுப்பி மட்டுமே சண்டை போட்டுக் கொண்டிருந்தார். ஜீவாவால் அனைவரையும் சமாளிக்க முடியும் என்பதை அறிந்து கொண்டு மாஸ்டர் அவர் ஆட்களிடம், நீங்க எல்லாரும் அவனை கொல்றத மட்டுமே குறிக்கோளா வச்சு அடிங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் என்று கூறி அங்கிருந்து நகர்ந்தார். மாஸ்டரின் ஆட்கள் அனைவருக்கும் இப்போது பெரும் குழப்பம் உண்டாயிற்று. எதற்காக மாஸ்டர் தனியாக அவர்களை விட்டுச் செல்கிறார் என்ற கேள்வியும் உண்டாயிற்று. மாஸ்டரின் சத்தம் கேட்டு ஜீவாவோடு சண்டையிட்டவர்கள் தத்தளிக்க ஆரம்பித்தார்கள். நிலைமை மோசமாகி வருவதை உணர்ந்த மாஸ்டர் அங்கிருந்து ஓடிவிட்டதாக அனைவரும் கருதினர். இது அவர்களுக்குள்ளும் குழப்பத்தையும் நம்பிக்கையின்மையையும் ஏற்படுத்தியது. எல்லோரும் நிலைமையை தெளிவாக புரிந்து கொண்டனர். மாஸ்டர் இவ்வாறு விட்டுச் சென்றது வெட்கமற்ற செயல் என அனைவரும் மனதில் நினைத்தார்கள். சில நிமிடங்களுக்கு முன் ஜீவாவை நோக்கி மிக திமிராக பேசிக் கொண்டிருந்த மாஸ்டர் இப்படி பாதியிலேயே விட்டுவிட்டு செல்வார் என யாரும் எதிர்பார்க்கவில்லை. மனதளவிலும் எல்லா வலிமையையும் இழந்த மாஸ்டரின் ஆட்களான 5ஆம் நிலை போராளிகளை ஜீவா சில வினாடிகளிலேயே வீழ்த்தினான். பிறகு மாஸ்டரை பார்த்து, என்ன இவ்வளோ நேரம் பிரச்சனை கொடுத்துட்டு அவ்வளோ ஈஸியா ஓடிடுவியா? உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டேன் என்று கூறி ஜீவா மாஸ்டரை துரத்தினான். தான் பெற்ற பலத்தால் ஜீவாவின் உடல் மிகவும் பலமாகி விட்டது. ஓடும்போது அவன் நடை தவளை போல் ஆனது. அவனது கால்கள் தரையில் பட்டவுடன் அவன் பறந்து 10 மீட்டர் முன்னால் சென்றான். ஒரு தவளை ஒரே தாவலில் பல படிகள் முன்னோக்கிச் செல்வது போல தாவினான். அவனது வேகம் மிக அதிகமாக மாறியிருந்தது. ஓடிக்கொண்டிருந்த மாஸ்டர் அமித் ஏதோ சத்தம் கேட்டு மெல்ல திரும்பி பார்க்க அவருக்கு பெரும் அதிர்ச்சி அங்கு காத்திருந்தது. மாஸ்டர் ஓடும் வேகத்தை விட மிக அதிகமாக தாவி மிக அருகிலேயே ஜீவா வந்துவிட்டான். மாஸ்டரின் ஆட்கள் அனைவரும் தரையில் விழுந்து கிடப்பதை பார்த்து மாஸ்டர் அதிர்ந்து போனார். மிக அருகில் வரும் ஜீவாவை பார்க்கும்போது அவனது செயலில் எந்த அசைவுகளும் சாதாரண மனிதர்களைப் போல் மாஸ்டரின் கண்களுக்கு தென்படவில்லை. அவனது தந்திரத்தைக் கண்டு அதிர்ந்து போன மாஸ்டர் ஒரு கணம் தத்தளித்தார். முதலில் மாஸ்டர் ஜீவாவை ஒரு ஆடு போல நினைத்து அவனை எளிதில் கொன்றுவிடலாம் என்று நினைத்து வந்தார். ஆனால் இப்போது அவருடைய ஆட்களின் நிலைமையை பார்க்கும்போது மாஸ்டர் சிங்கத்தின் குகைக்குள் கையை விட்டது போல் ஆகிவிட்டது. ஜீவாவிற்கு பாடம் புகட்ட வந்த மாஸ்டர் இன்று நல்ல பாடத்தை கற்றுக்கொண்டுள்ளார். ஆழம் தெரியாமல் எதிலும் காலை விடக்கூடாது என்பதை புரிந்து கொண்டார். ஜீவா இவ்வளவு சக்தி வாய்ந்தவன் என்று முன்பே மாஸ்டர் அமித்திற்கு தெரிந்திருந்தால் இவ்வளவு தூரம் அவனை பின்தொடர்ந்து வந்திருக்கவும் மாட்டார். அவனிடம் பிரச்சனை செய்திருக்கவும் மாட்டார். ஜீவாவுடைய சிறு வயது பையனைப் போன்ற தோற்றத்தைக் கண்டு மாஸ்டர் அமித் ஏமாந்து விட்டார். ஆனால் அவனுக்கு அபாரமான சக்திகள் இருப்பதை இப்போதுதான் புரிந்து கொண்டார். ஒருவர் பிறப்பதற்கு முன்பே வளர ஆரம்பித்தாலும் இவ்வளவு சக்தி இருப்பதற்கான உண்மையான காரணம் எதுவும் இல்லை. ஜீவா மாஸ்டரின் மிக அருகில் வருவதைக் கண்டு பயத்தின் எல்லைக்கே சென்று அவன் கையில் சாவதை விட தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று நினைத்தார். இது அவருக்கு மிகுந்த வேதனையை கொடுத்தாலும் அளவுக்கதிகமான பயத்தை கொடுத்தது. முகத்தில் வியர்வை வழிய கண்களில் மரண பயத்தோடு மாஸ்டர் அமித் ஓடிக்கொண்டிருந்தான். எபிசோட் 42. மாஸ்டர் அமித் மிகுந்த வேதனையோடு ஓடிக்கொண்டிருந்தார். அவரை விட வேகமாக ஜீவா அவரை பின்தொடர்ந்தான். மாஸ்டர் அமித்திற்கு இன்று மோசமான நாளாக அமைந்தது. இன்று மாஸ்டர் நாக்கை அடக்கி வைத்திருந்தால் பிரச்சனைக்கு உள்ளாகி இருக்க மாட்டார். வியாபாரியிடம் சேர்ந்து மக்களை ஏமாற்றும் சமயத்தில் ஜீவாவை தேர்வு செய்யாமல் இருந்திருந்தால் இப்போது அவருக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்காது. ஜீவா பலமுறை மறுத்தும் மாஸ்டர் அமித் அவனை விடாமல் வற்புறுத்தி அழைத்ததன் விளைவே இப்போது மரண பயத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறார். ஜீவாவை அழைக்காமல் இருந்திருந்தால் இன்று மக்களை ஏமாற்றி நிறைய பணம் சம்பாதித்தது மட்டுமல்லாமல் ராஜ மரியாதையோடு இந்த ஊரை விட்டு சென்றிருப்பார்.
அதோடு விடாமல் ஜீவாவை பழிவாங்க முடிவு செய்தார். இப்போது மாஸ்டர் அமித்தின் மரணம் அவர் கண்முன் வருவது போல் இருந்தது. அவரால் முடிந்தவரை உயிரை காப்பாற்ற வேண்டும் என நினைத்து வேகமாக ஓடினார். கடவுளே, என்னை எப்படியாவது காப்பாத்து, ஏதாவது அதிசயம் நடந்து என்னோட உயிரை காப்பாத்து என்று மனதில் நினைத்துக் கொண்டே ஓடினார். இந்த சிறு வயதிலேயே ஜீவா இவ்வளவு சண்டைகளை கற்று வைத்திருப்பது அனைவருக்கும் பெரும் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் கொடுத்தது. ஜீவாவின் உணர்வும் உடலும் தெளிந்த நீரைப் போல் மாறிவிட்டது. ஊட்டச்சத்துடன் அவனது எலும்புகள் புதியதாகவும் வலுவாகவும் மாறியது. மொத்தத்தில் ஜீவாவின் வயதை விட மிகவும் இளமையாகவும் வலுவாகவும் காணப்பட்டான். ஜீவாவின் வயதில் சாதாரண மக்களால் டான் லெவல் 1 அல்லது 2 லெவல்கள் மட்டுமே வைத்திருந்தனர். ஆனால் ஜீவாவின் செயல்கள் ஒவ்வொன்றும் ஆச்சரியமூட்டும் அளவிற்கு இருந்தது. பலர் சேர்ந்து ஒன்றாக இணைந்து சண்டையிட்டு முயற்சித்த போதும் ஜீவாவை யாராலும் வீழ்த்த முடியவில்லை. இதையெல்லாம் மாஸ்டர் அமித் நினைத்துக் கொண்டே ஓடும் வேகத்தை அதிகரித்தார். அப்போது பின்னாலிருந்து யாரோ அவரை அழைத்தது போலிருக்க மாஸ்டர் திரும்பி பார்க்க, பின்னாலிருக்கும் ஜீவாவை பார்த்து மாஸ்டர் அமித் தனது முதுகின் நடுவில் ஒரு நடுக்கத்தையும் மற்றும் கூர்மையான வலியையும் உணர்ந்தார். அப்போது அவரது கால்கள் தவற நிலை தடுமாறி தரையில் விழுந்தார். அவரது முகம் பாறை சாலையில் பலமாக மோதியதால் சாலையில் பள்ளம் ஏற்பட்டது. ஆ என்று கத்திக்கொண்டே மாஸ்டர் அமித் முகத்தை பிடிக்க அவர் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. கண்ணாடி இல்லாவிட்டாலும் தன் முகத்தை தொட்டு பார்த்த மாஸ்டர் தன் முகம் மிகவும் சிதைந்து போனதையும் இனி வாழ்நாள் முழுவதும் அப்படித்தான் இருக்கும் என்பதையும் தெரிந்து கொண்டார். மாஸ்டர் அமித் கீழே விழுந்து கிடக்க ஜீவா அவரின் அருகில் வந்து அவர் தலைக்கு மேலாக காலை வைக்க அடுத்த நொடி சாகப் போகிறோம் என்ற எண்ணம் மாஸ்டருக்கு ஏற்பட்டது. ஆனால் ஜீவா வேகமாக அடிக்காமல் மெதுவாக காலை மாஸ்டர் அமித்தின் தலையில் வைத்து, நான் உன்கிட்ட பல முறை சொன்னேன் என் வழியில வராதேன்னு, ஆனா நீ கேட்காம எனக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்த. இப்போ உன் நிலைமைய பாத்தியா? யார்கிட்ட என்ன பேசுறோன்னு தெரிஞ்சு பேசணும். நான் தான் உன் கூட விளையாட வரலன்னு பல தடவை சொன்னேன், நீ கேட்டியா? அதான் உனக்கு இந்த நிலைமை என்று கூறினான். ஜீவாவின் வார்த்தைகளை கேட்க கேட்க மாஸ்டர் அமித்தின் பயம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. ஜீவா ஒரே அடியால் மாஸ்டரின் தலையை நசுக்கிவிட முடியும் என்பதை மாஸ்டர் தெளிவாக அறிந்திருந்தார். அவர் மரணத்தை பற்றி நினைக்கும் போதெல்லாம் உடல் நடுங்கியது. ஆனால் இப்போது வேறு வழி இல்லை. எப்படியேனும் மரணத்திலிருந்து தப்பிச் செல்ல வேண்டும் என்று நினைத்து ஜீவாவிடம் பேசி அவன் மனதை மாற்ற வேண்டும் என்று மாஸ்டர் முடிவெடுத்தார். ஜீவா மிகவும் கோபத்தில் இருப்பான். அவனிடம் எப்படி பேச்சை ஆரம்பிப்பது என்று நீண்ட நேர யோசனைக்குப் பின் மெல்ல பேச்சை தொடங்கினார். என்ன கொல்லாத, என்ன விற்று, எனக்கு இன்னும் வாழ்க்கையில சாதிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு, என்ன உயிரோட விற்று பிளீஸ் என்று கூற ஜீவா சத்தம் போட்டு சிரித்து, சாதிக்க போறியா? உன்னை உயிரோட விட்டா நீ மறுபடியும் மக்களை ஏமாத்தி தப்புதான் செய்வ. மக்களோட பணத்தை கொள்ளையடிக்கதான் ட்ரை பண்ணுவ. உன்னால அதை மட்டும்தான் சாதிக்க முடியும் என்று கூற மாஸ்டர் அமித் நடுங்கும் குரலில், இல்ல இல்ல, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, எனக்குன்னு வாழ்க்கையில நிறைய லட்சியம் இருக்கு, அதனால என்ன உயிரோட விட்டுரு, இதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையோட நல்ல காலமே ஆரம்பிக்க போகுது, பிளீஸ் விட்டுரு என்று கூறி கதறி அழுதான். ஜீவா சற்று யோசிக்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்து மீண்டும் கதறி அழுத மாஸ்டர் அமித் ஜீவாவிடம், நீ என்ன உயிரோட விடுறதால நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது, அது மட்டும் இல்ல, நீ என்ன உயிரோட விட்டா என்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் உனக்கு கொடுக்கறேன், இனி என்னோட எல்லா செல்வமும் உன்னோடதுதான், என்ன உயிரோட மட்டும் விட்டு பிளீஸ் என்று மீண்டும் கதறினார். பணத்தை விட உயிரின் மதிப்பு மிக அதிகம் என்பதை மாஸ்டர் அமித் உணர்ந்திருந்தார். பணத்தை எப்போது வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம், ஆனால் உயிர் போய்விட்டால் சகலமும் அழிந்துவிடும் என்ற எண்ணத்தோடு இவ்வாறு முடிவெடுத்து ஜீவாவிடம் கூறினார். ஜீவா சற்று நேரம் யோசித்துவிட்டு கீழே விழுந்து கிடக்கும் மாஸ்டர் அமித்தின் சிதைந்த முகத்தை பார்த்து, உன் உயிரை விட பணம் பெருசுன்னு நீ நம்புறியா? சரி எடு, உன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு பார்க்கலாம், உன் உயிரோட மதிப்பு என்னன்னு நீ கொடுக்கிற பணத்தை வச்சு கணக்கு போட்டுக்கலாம் என்று கூற மாஸ்டர் சற்று நேரம் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார். அவர் யோசிப்பதற்கு ஜீவா சிறிது அவகாசம் கொடுத்தான். மாஸ்டர் அமித் நீண்ட நேரம் யோசித்துக் கொண்டே இருக்க ஜீவா கோபமாகி அவர் தலையில் மெதுவாக அழுத்த மாஸ்டர் பதட்டத்துடன் அவசரமாக அவர் கையில் இருக்கும் மோதிரத்தை கழட்டி கொடுத்தார்.
ஜீவா மாஸ்டரை முறைத்துக் கொண்டே அந்த மோதிரத்தை வாங்கி சுற்றும் முற்றும் பார்த்தான். ஆனால் அதில் எந்த வசீகரமும் இருப்பதாக தெரியவில்லை. மீண்டும் கோபத்துடன் ஜீவா மாஸ்டரை பார்த்து, என்ன பார்த்தா உனக்கு விளையாட்டா இருக்கா? உயிர் போற நிலைமையிலேயே ஏமாத்தணுங்கிற எண்ணம் இருக்கு பாத்தியா? அதுக்காகவே உன்னை கொல்லணும் என்று கூறி காலில் அழுத்த மாஸ்டர் அவசரமாக, இரு, இந்த மோதிரத்தோட மதிப்பும் விலையும் ரொம்ப அதிகம் என்று கூற ஜீவா ஏளனமாக சிரித்துக்கொண்டே, எது, இந்த சின்ன மோதிரத்தோட மதிப்பு அதிகமா? இன்னைக்கு கொஞ்சம் பேரை ஏமாத்தினியே, அதே மாதிரி என்னையே ஏமாத்திரலான்னு நினைச்சியா? அப்பவும் உயிரோட மதிப்பு இந்த சின்ன மோதிரம்தான். இதுக்காகலாம் உன்னை உயிரோட விட முடியாது, நீ செத்துரு என்று கூற மாஸ்டர் திகைத்து போய் ஜீவாவின் காலை பிடிக்க ஜீவா மாஸ்டரை உற்று பார்த்தான். மாஸ்டர் ஜீவாவிடம், அந்த மோதிரத்தை நல்லா பாரு, அதுக்குள்ள திறந்து பாரு என்று கூற ஜீவா ஆச்சரியத்துடன், உள்ள பார்க்கவா? இந்த சின்ன மோதிரத்துக்குள்ள என்ன இருக்க போகுது என்று சந்தேகத்துடன் பார்த்தான். அவன் கண்ணுக்கு ஒன்றும் புலப்படவில்லை. மோதிரத்தை அழுத்த சட்டென அந்த மோதிரம் ஒரு வளையம் போல் விரிந்தது. மோதிரத்தை பற்றி மாஸ்டரிடம் கேட்டால் ஜீவாவின் மதிப்பு குறைந்துவிடும் என்று நினைத்த ஜீவா அவனிடம் இருக்கும் மாய லைப்ரரியில் இதை பற்றிய தகவல்களை பார்க்க நினைத்தான். லைப்ரரியில் ஒரு புத்தகம் வந்துவிட மோதிரத்தை பற்றிய தகவல்களை பார்த்தான். அதன் குறையில் மோதிரத்தின் தயாராகும் முறை சரியில்லை என்று வந்தது. மோதிரத்தின் நிறைகளை பார்க்க சாதாரண நிலை குவிப்பு வளைய மோதிரம். இதன் உள்ளே 3 மீட்டர் இடைவெளி உள்ளது. ஒரு விதையில் மலை போன்ற பொக்கிஷம் இருப்பது போன்று இந்த மோதிரத்தில் பல தங்க நாணயங்களின் மதிப்பு இருந்தது. இவ்வளவு மதிப்பு இருக்கிற மோதிரம் இவங்கிட்ட எப்படி வந்துச்சு? எப்படி வந்திருக்கும்? எவனையாச்சும் ஏமாத்திதான் புடுங்கி இருப்பான் என்று ஜீவா மனதில் நினைத்துக் கொண்டே மேலும் மோதிரத்தை கவனித்தான். அந்த புத்தகத்தில் மோதிரத்தில் இருக்கும் பொக்கிஷம் குறைந்தது 5 லட்சம் மதிப்புடையதாக இருக்கும் என்று இருக்க ஜீவா அதிர்ச்சிக்குள்ளானான். பள்ளியில் சிறந்தவர்களிடம் கூட அத்தகைய பொக்கிஷம் இருக்காது. இந்த மோதிரம் இந்த முரடனுக்கு எப்படி கிடைத்தது என்று ஆச்சரியம் அவனுக்குள் அதிகமாக இருந்தது. ஜீவா மோதிரத்தை பார்த்து கொண்டே மாஸ்டர் அமித்தையும் பார்த்தான். இந்த மோதிரத்துக்குள்ள இவ்வளோ பெரிய மேட்டர் இருக்குன்னா இவன் ஏமாத்தின பணத்தை எல்லாம் கண்டிப்பா இவனுக்குள்ளதான் வச்சிருப்பான் என்று நினைத்துக் கொண்டிருக்க மாஸ்டர் மோதிரத்தை இழந்த வேதனையில் இருந்தார். ஜீவா மேலும் புத்தகத்தை படிக்கும்போது மோதிரத்தை திறக்க ரத்தம் வேண்டும் என்று இருந்தது. மாஸ்டரின் விரலில் சிறிதளவு இரத்தக்காயம் இருக்கவே அந்த இரத்தத் துளியை எடுத்து மோதிரத்தில் பயன்படுத்த வளைய வடிவில் இருந்த மோதிரம் மேலும் திறந்தது. அது பார்க்கவே பிரமிப்பாக இருக்க ஜீவாவின் முகம் பளிச்சிட்டது. முதலில் அந்த மோதிரத்தை பார்க்கும்போது அது ஒன்றுக்கும் உதவாது என ஜீவாவிற்கு கோபம் வந்தது. ஆனால் அதற்குள் இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் என ஜீவா சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அப்போது வேதனையில் இருந்த மாஸ்டர் ஜீவாவை பார்த்து, அதான் மோதிரத்தை வாங்கிட்டல, என்ன விட்டு, உனக்கான பரிசு இதுதான், இனி என்ன தொந்தரவு பண்ணாம என்ன விட்டு போயிரு, உனக்கு எனக்கும் இனி எதுவும் இல்ல என்று கூற ஜீவா மெதுவாக மாஸ்டரின் பக்கம் திரும்பி அவர் முகத்தை பார்த்து சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பித்து விட்டான். ஜீவா சிரிப்பதை அதிர்ந்து போய் மாஸ்டர் பார்க்க, என்ன சொன்ன? நான் உன்னை தொந்தரவு பண்றேனா? நீ என்ன தொந்தரவு பண்ணாம இருந்திருந்தா இப்ப உனக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது தெரியுமா? சரி, அதை விடு, எல்லாம் உன் தலைவிதி. நாம மேட்டருக்கு வருவோம். எதுக்காக என்ன ஏமாத்த பாக்குற என்று கேட்க மாஸ்டர் ஒன்றும் புரியாமல் முழித்துக் கொண்டே, நீ என்ன சொல்றேனே எனக்கு புரியல, என்கிட்ட இருந்ததான் உனக்கு கொடுத்துட்டேனே, அப்புறமும் என்னால என்ன பண்ண முடியும்? நான் எதுக்காக உன்னை ஏமாத்தணும்? எனக்கு என் உயிர் தான் முக்கியம் என்று கூறும்போதே ஜீவா குறுக்கிட்டு, என்னது உயிர்தான் முக்கியமா? வாய் உயிர்தான் முக்கியம்னு சொல்லுது, ஆனா உன் மனசு பணம் தான் முக்கியம்னு சொல்லுது போலையே என்று கூற மாஸ்டர் குழப்பத்தில் முடித்தார். ஜீவா மாஸ்டரிடம், என்ன ஒண்ணுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எனக்கு கொடுக்கறதா சொன்னீங்க, இப்பயே மோதிரத்தை மட்டும் கொடுத்துட்டு என்ன ஏமாத்திட்டு போலான்னு பாக்குறியா என்று கேட்க மாஸ்டர் அமித் சற்று தயக்கத்துடன், இல்ல, என்கிட்ட மோதிரம் மட்டும்தான் இருக்கு, வேறு எதுவும் இல்லையே என்று கூற ஜீவா மாஸ்டரிடம், அப்படியா என்று கேட்க மாஸ்டர் ஆமாம் என்பது போல் தலையை ஆட்ட ஜீவா சற்று யோசித்துவிட்டு மாஸ்டரை உன்னிப்பாக கவனித்துவிட்டு, நல்ல கதை விடுற, ஆனா என்னதான் சொல்லு, கடைசி வரைக்கும் நீ திருந்தாம ஏமாத்துறதையேதான் பொழப்பா வச்சிருக்க. இப்ப உயிருக்கு பிரச்சனை வரும்போது கூட உன் துணிக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிற அந்த பணத்தை வெளியே எடுக்க மாட்டிய, எவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா இருப்ப நீ என்று கூற
ஜீவாவின் வார்த்தைகளை கேட்டு மாஸ்டர் அமித் அதிர்ச்சியின் எல்லைக்கே சென்றார். ஜீவா பேயா கடவுளா என்று தெரியவில்லை. ஆனால் யாருக்கும் தெரியாத, மாஸ்டருக்கு மட்டுமே தெரிந்த ஒளித்து வைக்கப்பட்ட பணத்தை பற்றி ஜீவாவிற்கு தெரிந்திருந்தது அவருக்கு பெரும் ஆச்சரியத்தை தந்தது. மேலும் மாஸ்டரால் இந்த விஷயத்தை சற்றும் நம்ப முடியவில்லை. அவரிடம் பணம் இருப்பது ரகசியமான விஷயம். இது எப்படி ஜீவாவிற்கு தெரிந்தது என்று பெரும் மனக்குழப்பத்தில் இருந்தார். ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கும் மாஸ்டரை பார்த்த ஜீவா, என்ன முடிச்சுக்கிட்டே இருக்க? முதல்ல உன் துணியில ஒளிச்சு வச்சிருக்கிற அந்த பணத்தை வெளியே எடு என்று கூறினான். ஆனால் இப்போதும் மாஸ்டரால் சுய நினைவிற்கு வர முடியவில்லை. ஜீவாவிடம் மோதிரத்தை கொடுத்துவிட்டு மாஸ்டர் அமித் அவர் கையில் இருக்கும் பணத்தை வைத்துக்கொண்டு ஊருக்கு போகலாம் அல்லது மறுபடியும் ஏதாவது மக்களை ஏமாற்றி மீண்டும் பணம் சம்பாதிக்கலாம் என்ற நினைப்பில் இருந்தார். இப்போது இந்த பணத்தை ஜீவாவிடம் கொடுத்துவிட்டால் மாஸ்டருக்கு அடுத்த வேளை உணவிற்கே பணம் இல்லாத சூழ்நிலை ஏற்படும் என்பதை நினைத்து பெரும் அச்சத்தில் இருந்தார். அப்படி இருக்கும் தருணத்திலும் ஜீவா பணத்தை எப்படி கண்டுபிடித்தான் என்ற கேள்வி மாஸ்டரை விட்டு விலகவே இல்லை. மிகவும் சிறு வயதில் இருக்கும் இந்த இளைஞனை பார்த்து மாஸ்டர் அமித் பிரமித்துப் போனார். எவ்வளவு சக்தி வாய்ந்த மனிதராக இருந்தாலும் ஒருவரின் ரகசியத்தை கண்டுபிடிப்பது முடியாத காரியமாக இருக்கும். ஆனால் இந்த சிறுவனுக்கு அனைத்தும் சாதாரண விஷயமாயிருக்கிறது என்று மாஸ்டரின் மனதில் பல எண்ண அலைகள் ஓடிக்கொண்டிருக்க, மாஸ்டரிடம் பேசி பேசி எந்த பதிலும் வராததால் பொறுமையை இழந்த ஜீவா அவனுடைய பாதத்தை பயன்படுத்தி கீழே படுத்திருக்கும் மாஸ்டரின் ஆடைகளை கிழித்து இழுத்தான். அவன் நினைத்ததைப் போலவே அந்த கிழிந்த ஆடையிலிருந்து சில ரூபாய் நோட்டுகள் கீழே விழுந்தன. அந்த நோட்டுகள் ஒவ்வொன்றையும் பயன்படுத்தி லட்சக்கணக்கில் தங்க நாணயங்களை வாங்க முடியும். இவ்வளவு பணத்தையும் பார்த்த ஜீவா வாயடைத்து போய் நின்றான். இன்று ஒரே நாளில் அவனுக்கு இவ்வளவு நிறைய பணம் லாபமாக கிடைக்கும் என ஜீவா சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஜீவா மாஸ்டரை பார்த்து, என்ன மாஸ்டர், எதுவுமே இல்லைன்னு சொன்ன, இப்ப எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சு? உன் உசுரை விட இந்த பணம் உனக்கு முக்கியமா போச்சா என்று கூறி ஜீவா கீழே இருக்கும் பணத்தை எடுத்து அவன் பாக்கெட்டில் வைத்துக் கொண்டான். விலையுயர்ந்த மோதிரமும் மறைத்து வைத்திருந்த பணமும் கையை விட்டு போனபோது மாஸ்டர் மிகவும் வருத்தப்பட்டார். அவரது முந்தைய பெருமை உடைந்து இப்போது சாதாரண மனிதராக இருந்தார். அதை நினைத்து கதறி அழுதார். அப்போது ஜீவா திமிராக மாஸ்டரின் தலையில் அவனது காலை வைத்து, அமித், வேற நாட்டிலிருந்து இந்த நாட்டுக்கு வந்து மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்க. உன்னோட நாட்டுல மக்களையும் சின்ன சின்ன பெண் குழந்தைகளையும் ஏமாத்தி பிரச்சனையில சிக்க வச்சுட்டு எஸ்கேப் ஆகிருக்க. நல்ல பேச்சு திறமை இருக்கிறதால எல்லாத்தையும் பேசியே மயக்கி ஈஸியா ஏமாத்திருவ. இப்படியே பேசி பேசி மக்களை மயக்கி உனக்கு தேவையான எல்லா வேலையும் செஞ்சுக்குவ. இதையே வேலையா வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க என்று ஜீவா கூறினான். ஜீவாவின் வார்த்தைகள் மாஸ்டர் அமித்தை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. மாஸ்டர் அமித்தை பற்றிய உண்மைகள் யாருக்கும் தெரியாமல் இருந்தது. வியாபாரிக்கும் தெரியாத சில உண்மை ரகசியங்களை ஜீவா கூறியது மாஸ்டரை திகைக்க வைத்தது. இப்படிப்பட்ட நபரை மாஸ்டர் அவர் வாழ்க்கையில் எப்போதும் சந்தித்ததில்லை. இவ்வளவு நேரம் மாஸ்டரை கொல்ல வந்த பேயைப் போல தெரிந்த ஜீவா இப்போது அனைத்து உண்மைகளையும் கூறும்போது கடவுளாக தெரிந்தான். மாஸ்டர் பெரும் குழப்பத்தில் ஜீவாவை பார்த்து, இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? நீ யாரு என்று ஆச்சரியத்தோடு கேட்க ஜீவா அமைதியாகவே இருந்தான். ஜீவாவின் கண்களை மாஸ்டர் அமித் பார்க்க அதில் ஏதோ வசீகரம் இருப்பதை உணர சற்று நேரத்தில் அவர் உடல் முழுவதும் நடுங்கத் தொடங்கியது. மாஸ்டரின் பயம் அவர் கண்களில் தெளிவாகத் தெரிந்தது. எபிசோட் 43. மாஸ்டர் அமித்தை பற்றி அனைத்து உண்மைகளையும் ஜீவா கூறிய பிறகு மாஸ்டர் அதிர்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் திணறிப் போயிருந்தார். ஒரு நிமிடத்திற்கு முன்பு மாஸ்டர் துணியில் மறைத்து வைத்திருந்த பணத்தை ஜீவா எடுக்கும்போது அவருக்கு வேதனை மட்டுமே இருந்தது. ஆனால் இப்போது உடலின் அனைத்து உறுப்புகளும் நடுங்கும் அளவிற்கு பயம் வந்துவிட்டது. மாஸ்டர் ஏமாற்றுக்காரர் என்பதை கூட தோராயமாக பேசுவதை வைத்து கண்டுபிடித்திருந்தாலும் அவர் குரலை வைத்து வசீகரமாக மக்களை மயக்கும் தொனியில் பேசும் விஷயம் ஜீவாவால் எப்படி கண்டுபிடிக்க முடிந்தது என்று மாஸ்டருக்கும் பல கேள்விகள் இருந்தது. மாஸ்டர் குரலை மயக்கும் நுட்பத்தை அறிந்திருந்தார். அதை வைத்துத்தான் மக்களை ஏமாற்றி வந்தார். ஆனால் இதை பற்றி இதுவரை யாரும் அறிந்ததில்லை.
அதை பற்றிய கேள்விகளை கூட யாரும் எழுப்பியதில்லை. இந்த சிறுவன் குரலை மயக்கும் நுட்பத்தை எப்படி அறிந்தான் என்று மாஸ்டர் நினைத்தார். ரகசிய உத்தியின் முறை உலகில் யாருக்கும் பயிற்றுவிக்கப்படாமல் இருந்தது. பிறகு அந்த உத்தி அழிந்துவிடக்கூடாது என நினைத்து பல்வேறு இடங்களில் பலருக்கு சில யுத்திகள் பயிற்றுவிக்கப்பட்டது. ஆனால் அதை பற்றி யாரிடமும் யாரும் கூறியதில்லை. அதனால் அந்த உத்தி தெரிந்த அனைவரும் தன்னம்பிக்கையுடன் இருந்தார்கள். அதேபோல வெளிப்புற உடலுக்காகவும் தியானத்திற்காகவும் சில ரகசிய கலைகள் இருந்தது. அத்தகைய முறைகள் மிகவும் பிரபலமானவையாகவும் மிகவும் அரிதானவையாகவும் இருந்தது. இந்த அரிய முறைகள் மனித ஆன்மாவை மட்டுமே பாதிக்கும். அதில் ஒன்றுதான் குரலை கவரும் நுட்பம். இந்த நுட்பம் எதிரில் இருக்கும் நபரின் ஆன்மாவை நேரடியாக பாதித்தது. அத்தகைய நுட்பங்களின் அளவு எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அவற்றின் விளைவு மிக வேகமாக இருந்தது. அந்த நுட்பம் அனைவரிடமும் வேலை செய்தது. எதிராளி எவ்வளவு உயர் நிலையில் இருந்தாலும் எவ்வளவு சக்தி வாய்ந்தவராக இருந்தாலும் நுட்பங்களை பற்றிய அறிவு இல்லாமல் இதுபோன்ற நுட்பங்களை எதிர்கொள்ள முடியாது. ஜீவாவிடம் சோக குரலில் உயிரை பறிக்க வேண்டும் என்று மாஸ்டர் அமித் கூறியது கூட இந்த குரலை மயக்கும் நுட்பத்தை பயன்படுத்தித்தான். ஜீவா பணத்திற்காக ஒத்துக்கொண்டதை வைத்து ஜீவா முட்டாளாக மாஸ்டரின் நுட்பத்திற்குள் விழுந்துவிட்டான் என நினைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் ஜீவா நுட்பத்தால் மயங்கவில்லை என்பது மாஸ்டருக்கு இப்போதுதான் மெல்ல புரிய ஆரம்பித்தது. ஜீவா இந்த நுட்பத்தை பற்றி முன்பே அறிந்திருப்பான் என மாஸ்டர் அமித் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. இவனுக்கு எப்படி இந்த நுட்பத்தை பத்தியெல்லாம் தெரிஞ்சிருக்கு? அது தெரிஞ்சாலும் என்னோட வாழ்க்கையை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிட்டான்? என்னோட முழு வாழ்க்கையையும் தெரிஞ்சு வச்சிருக்கான். இவனுக்கு தெரியாத விஷயம்னு உலகத்துல எதுவுமே இல்லையா? யார் இவன்? எப்படி இவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு என்று மாஸ்டர் அமித்தின் மனதிற்குள் பல்வேறு எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. ஜீவாவின் முன் ஆடை இல்லாமல் நிற்பது போல வெட்கமாகவும் அவமானமாகவும் மாஸ்டர் உணர்ந்தார். எல்லா விஷயத்தை பற்றியும் அறிந்து வைத்திருக்கும் ஜீவாவை பார்த்து எப்படி பயப்படாமல் இருக்க முடியும்? மாஸ்டருக்கு பயத்தில் விரல்கள் நடுங்கிக் கொண்டிருந்தது. பல விஷயங்களை பற்றி ஆச்சரியமும் பயமும் கலந்த பார்வையோடு மாஸ்டர் அமித் ஜீவாவை பார்த்து கொண்டிருந்தார். ஜீவாவும் மாஸ்டரை பார்த்து கொண்டே, என்ன எதுவுமே பேசாம பார்த்துக்கிட்டே இருக்க? உன்னை பத்தின விஷயம் எனக்கு எப்படி தெரியும்னு நினைக்கிறியா? அத பத்தி யோசிக்காத. அது உனக்கு இன்னும் பிரச்சனையதான் உருவாக்கும். எனக்கு உன்னை பத்தி இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயம் தெரியும். உனக்கு இருக்கிற பலவீனம் எல்லாம் எனக்கு தெரியும். இப்ப நான் உன்னை உயிரோட விட்டுட்டு போயிருவேன். ஆனா உன்னை நான் எச்சரிக்கிறேன். இன்னைக்கு மக்களை ஏமாத்தி பணம் சம்பாரிச்சு அவங்கள முட்டாள் மாதிரி நடத்திக்கிட்டு இருந்தியே, அதெல்லாம் இன்னைக்கே கடைசியா இருக்கணும். இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு அப்புறம் நீ ரொம்ப கஷ்டப்படுவ. முடிஞ்சா 4 பேருக்கு நல்லது பண்ணு. இத்தனை நாளா மக்களை ஏமாத்தி நீ வாங்கின சாபம் எல்லாம் போகட்டும். நீ நல்லது பண்றதால யாராவது உன்னை வாழ்த்துனாலே அதுவே உனக்கு புண்ணியம்தான். மறுபடியும் சொல்றேன், இனி மக்களை ஏமாத்தணும்னு நினைச்ச உன்னை உயிரோட விடமாட்டேன் என்று கூறி ஜீவா மாஸ்டர் அமித்தை ஒரு உதை விட்டான். மாஸ்டர் அமித் வலியில் ஆ என்று சத்தமாக கத்தினார். மாஸ்டரின் அலறல் ஒலி எல்லா இடத்திலும் எதிரொலித்தது. ஜீவா மெதுவாகத்தான் உதைத்தான். ஆனால் அந்த உதையால் மாஸ்டர் அமித்தின் விலா எலும்புகள் முறிந்திருந்தது. அந்த வலியை மாஸ்டர் உணரும் போது மிகவும் வேதனையாக இருந்தது. மேலும் மாஸ்டரின் உடல் மற்றும் நரம்புகளிலிருந்து அவரின் உணர்வுகள் மெதுவாக வெளியேறுவதை உணர ஆரம்பித்தார். பல வருடங்கள் கடின உழைப்பால் அவர் சேகரித்து வைத்திருந்த உணர்வு வீணாகி போனது. மாஸ்டர் அமித்தின் சக்திகள் மெல்ல குறைந்து கொண்டே போனது. எனக்கு வலிக்குது, என்னோட சக்தியெல்லாம் போகுது. இத்தனை வருஷமான கஷ்டப்பட்டு உருவாக்குன என்னோட எல்லா சக்தியும் போகுதே என்று மாஸ்டர் அலறினார். கோபத்தில் மாஸ்டர் அமித்திற்கு ஜீவாவின் மீது வெறுப்பு உண்டாகியது. ஆனால் அதை பற்றி மாஸ்டர் கூறினாலோ அல்லது பார்வையால் வெளிப்படுத்தினால் கூட அவருக்கு ஆபத்து என்பதை அவர் உணர்ந்திருந்தார். அதனால் அவர் வலித்தாலும் ஜீவாவை பற்றி எதுவும் கூறவில்லை. ஜீவா மிக ஆபத்தானவன் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மாஸ்டர் அமித் புரிந்து கொண்டார். இவன் மனுஷனே இல்ல, இவன் பிசாசு. நரகத்திலிருந்து என்ன பழி வாங்கி கஷ்டப்படுத்துறதுக்காகவே வந்த பிசாசு. ஒரு மனுஷனும் பிசாசும் எப்படி சண்டை போட முடியும்? இந்த பிசாசு என் சக்தி எல்லாத்தையும் அழிச்சிட்டான். ஏ பிசாசே, இங்கிருந்து சீக்கிரம் போயிரு. இங்க நின்னுட்டு எனக்கு கஷ்டத்தை கொடுக்காத என்று மாஸ்டர் மனதில் நினைத்துக் கொண்டிருக்க, அவர் நினைத்ததைப் போலவே ஜீவாவும் பணத்தை அவன் துணிக்குள் வைத்துக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினான்.
ஜீவா அவசரமாக பள்ளியை நோக்கி நடந்தான். அவன் அறையை அடையும் போது இரவு 1 மணி ஆகியிருந்தது. அந்த நாள் முழுவதும் பல விஷயங்களில் ஜீவா ஈடுபட்டிருந்தாலும் அவனுக்கு எந்த சோர்வும் இல்லாமல் இருந்தது. இன்றைய நாளிலேயே நிறைய விஷயங்கள் நடந்தது. சம்பவங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து கொண்டிருந்தன. ஜீவாவுக்கு நூலகம் மட்டும் இல்லை என்றால் இன்று ஒரு சம்பவத்தை கூட அவனால் எதிர்கொள்ள முடியாமல் போயிருக்கும். இன்று மாஸ்டர் ராஜேந்திரனின் வீட்டில் நிச்சயமாக டான் 6ஆம் லெவலுக்கான புத்தகம் கிடைத்துவிடும் என்று ஜீவா நம்பிக்கையாக இருந்தான். ஆனால் அந்த புத்தகங்கள் அங்கு கிடைக்கவில்லை என்றாலும் சில புத்தகங்கள் ஜீவாவிற்கு சண்டைக்கான சில நுட்பங்களை கற்றுத்தந்தது. அதன் முறைகள் அனைத்தும் மிக சக்தி வாய்ந்ததாக இருந்தது. அந்த முறைகளை மீண்டும் ஞாபகத்திற்குள் கொண்டு வர ஜீவாவிற்கு சிறிது நேரம் தியான நிலைக்குள் போக வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஜீவா அவனுடைய நூலகத்திற்குள் சென்று அதிலிருந்த புத்தகங்களை எடுத்து சில பாகங்களாக பிரித்து வைக்க நினைத்தான். ஆனால் அதில் டான் லெவலில் சில பகுதிகளை பார்த்ததும் ஜீவாவிற்கு தலை சுற்றியது. ஜீவா ஏமாற்றத்துடன் தலையை ஆட்டினான். ஏன் எனக்கு இந்த மாதிரி ஆகுது? அந்த புத்தகத்தை பத்தி நினைக்கும் போது தலை வலிக்குதே. இப்படி தலைவலி பிரச்சனையோட நான் தியானத்துல இருந்தா அப்புறம் என்னுடைய டெக்னிக் எல்லாம் கெட்டு போய் என்னோட நூலகமே அழிஞ்சிருமே. ஏன் இப்படி நடக்குது என்ற ஜீவா மனதில் கேள்வியை உருவாக்கினான். அந்த தலைவலி அவனுக்கு பயத்தை உண்டாக்கியது. அந்த புத்தகத்தில் சில பாகங்களில் மட்டும் தவறுகள் இருப்பதாக ஜீவா உணர்ந்தான். அவை அனைத்திலிருந்தும் சரியான பாகங்களை எடுத்தாலும் ஒட்டுமொத்தமாக ஒரு சரியான முறையை உருவாக்க முடியாது. அப்படி செய்தாலும் அதில் பல ஓட்டைகள் இருக்கும். மேலும் அதிலிருந்து வளர்ச்சியடைய இயலாது. இனியும் இப்படி பிரச்சனை வராம பாத்துக்கணும். இதுக்கான சொல்யூஷனை சீக்கிரமே கண்டுபிடிக்கணும் என்று ஜீவா மனதில் நினைத்தான். சரியான டெக்னிக்கை செய்ய முடியாவிட்டாலும் ஜீவா பதட்டப்படவில்லை. அவன் இந்த வேலையை மீண்டும் ஒரு நாள் செய்யலாம் என விட்டுவிட்டு நேரத்தை வீணடிக்காமல் முதல் 3 நிலைகளின் நுட்பத்தை மீண்டும் முயற்சிக்கத் தொடங்கினான். நமக்கு சிறிதளவு சக்தி இருந்தாலும் அதில் நான் தான் ராஜாவாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஜீவாவிற்கு இருந்தது. மீண்டும் 3 நிலைகளையும் பயிற்சி செய்த பின்னரே அவனால் தூங்க முடிந்தது. மறுநாள் விமல் அவன் தாத்தா எரிக்ஸை பார்க்கச் சென்றிருந்தான். தாத்தா விமலை பார்த்தார். விமலின் முகத்தில் இருக்கும் கவலையை எந்த சொற்களும் இல்லாமல் தாத்தா கண்டுபிடித்தார். விமலின் கண்களில் கண்ணீர் இருந்தது. விமல் தாத்தாவிடம் வந்து, தாத்தா, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும். உங்களால மட்டும்தான் என்னோட பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று கூறி மீண்டும் அழுதான். அவன் அலறல் சத்தம் அந்த இடம் முழுவதையும் ஆக்கிரமித்தது. இதுவரை விமல் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையை சந்தித்தாலும் அதற்கான தீர்வை சுலபமாக எட்டி விடுவான். அவன் இதுவரைக்கும் எந்த தோல்வியையும் சந்திக்காமல் இருந்திருந்தான். ஆனால் ஜீவாவுடன் விமலுக்கு ஏற்பட்ட பிரச்சனையில் விமல் பெரிதும் வேதனைப்பட்டான். அதற்கு பின் அவன் சத்தம் போட்டு கத்தி பேசுவதே அவன் இயல்பாக மாறிவிட்டது. விமல் ஆத்திரத்தில் வேறு எதுவும் செய்யாமல் தாத்தாவிடம் யோசனை கேட்பதற்காக வந்திருந்தான். விமல் அழைத்துக் கொண்டு போன சிங்கம் அவனையே தாக்கியது. அவனுக்கு பெரும் வலியை கொடுத்தது. அது மட்டுமல்லாமல் அது ஜீவாவின் கட்டளைக்கிணங்க நடந்து கொண்டது விமலுக்கு பெரும் கோபத்தை உண்டாக்கியது. அதனால் சிங்கத்தை விமலுக்கு கொடுத்த அவனது தாத்தா எரிக்ஸிடமே அதற்கான தீர்வை கேட்டுவிடலாம் என நினைத்து இங்கு வந்திருந்தான். அப்போது சிங்கமும் அங்கு இருந்தது. விமல் தாத்தாவிடம் பிரச்சனை இருப்பதாக கூறவே தாத்தா விமலை பார்த்து, விமல், உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு உன் முகத்தை பார்த்ததுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா என்ன பிரச்சனை உனக்கு? என்கிட்ட சொல்லு. அதுக்கான தீர்வை நான் சொல்றேன். உன்கிட்ட யாராவது பிரச்சனை பண்ணாங்களா என்று கேட்க விமல் சற்று கோபத்துடன், தாத்தா, என்கிட்ட பிரச்சனை பண்ணாங்க, அது உண்மைதான். ஆனா அந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணம் நீங்க என் கூட அனுப்பி வச்சீங்களே அந்த சிங்கம்தான் என்று கூற எரிக்ஸ் அதிர்ச்சி அடைந்தார். எப்போதும் சொல்வதையெல்லாம் கேட்டு நடக்கும் சிங்கம் அது. அதனால் இப்போது பிரச்சனை என்று விமல் கூறுவது தாத்தாவிற்கு ஆச்சரியத்தை உண்டாக்கியது. தாத்தா விமலை பார்த்து, விமல், நீ சொல்றது எனக்கு புரியல. நான் உன் கூட அனுப்பி வச்ச சிங்கம் எப்பவுமே கட்டளைய மீறி நடந்தது இல்ல. அதனால என்ன பிரச்சனை என்று கேட்க விமல் சற்று சோகத்துடன், தாத்தா, முதல்ல நான் சொல்றதையெல்லாம் சரியாதான் கேட்டு நடந்துச்சு. ஆனா எனக்கு பிரச்சனைன்னு வரும்போது அது என்னை ஏமாத்திருச்சு என்று கூற தாத்தா விமலை பார்த்து, விமல், நீ வந்ததிலிருந்து பிரச்சனைன்னு சொல்றியே தவிர என்ன பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேங்கிற. என்ன பிரச்சனைன்னு சொன்னாதான் அதுக்கான தீர்வை என்னால கொடுக்க முடியும் என்று கூற விமல் தாத்தாவிடம், தாத்தா,
நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? நான் சொல்றதையெல்லாம் இந்த சிங்கம் கேக்கும்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு அந்த ஜீவா என் கூட பிரச்சனை பண்றதுக்கு வந்தா. அந்த நேரத்துல இந்த சிங்கம் என்னோட வளர்ப்பு பிள்ளையா இல்லாம அந்த ஜீவா பக்கம் போயிருச்சு. அது மட்டும் இல்ல தாத்தா, அவன் சொன்னதை கேட்டு என்ன அடிச்சிருச்சு. ஏன் தாத்தா அப்படி பண்ணுச்சு என்று கேட்க, தாத்தா அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார். தாத்தாவிடம் விமல் இந்த விஷயத்தை பற்றி கூறும்போது விமலுக்கு ஜீவாவுடன் நடந்த சம்பவம் ஞாபகம் வரவே அவனுக்கு கோபம் மேலும் அதிகமானது. ஆனால் விமலுக்கு கோபத்தை அடக்கி வைக்க தெரியவில்லை. கோபத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்க விமலின் கட்டுக்கடங்காத கோபம் அழுகையாக மாறியது. சிறிது நேரத்திலேயே விமல் தாத்தாவிடம் கதறி அழ ஆரம்பித்து விட்டான். விமல் கூறியதைக் கேட்டு தாத்தா பெரும் குழப்பத்தில் சிங்கத்தையே பார்த்து கொண்டிருந்தார். விமல் சொல்றதெல்லாம் உண்மையா இல்ல பொய்யானே தெரியலையே. இத்தனை வருஷமா நாம போடுற சாப்பாட சாப்பிட்டுட்டு நம்ம பேச்ச மட்டுமே கேட்டு நடந்துட்டு நமக்கு செல்ல பிராணியா இருந்த சிங்கம் இப்ப முக்கியமா பிரச்சனை வர நேரத்துல இன்னொருத்தன் பேச்ச கேட்டு நடந்திருக்கா? இது நடக்க சாத்தியமே இல்லையே என்று தாத்தா மனதில் நினைத்து விமலின் முகத்தை பார்த்து, விமல், இல்லையே, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எப்பவும் நடந்ததில்லையே, இந்த சிங்கம் அப்படி பண்ணாதே என்று கூற கோபம் வந்த விமல் சத்தமான குரலில், தாத்தா, அப்புறம் நான் என்ன கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? நான் சொல்றதுதான் உண்மை. இந்த சிங்கம் அப்படிதான் பண்ணுச்சு என்று கூற தாத்தா மேலும் குழப்பமடைந்தார். அவருக்கு சிங்கத்தின் மீது நம்பிக்கை இருந்தது. காட்டு விலங்குகளை அடக்குவதில் விமலுக்கு போதிய நுட்பமும் அறிவும் இருந்திருக்காது. அதனால்தான் இத்தகைய தவறு நடந்திருக்கும் என்று தாத்தா நினைத்தார். வன விலங்குகளை சமாதானம் செய்து வளர்ப்பு பிராணியாக மாற்றினாலும் நம் விருப்பப்படி எதையும் செய்ய வைக்க முடியாது. அந்த விலங்குகளும் அதனை வளர்ப்பவர்களும் சமநிலையில் இருந்த பிறகே பேச முடியும். அதனுடைய உறவு எஜமான் மற்றும் வேலைக்காரன் உறவு அல்ல. அதனால்தான் சிங்கம் தன் உணர்வுகளை விட வளர்ப்பவர்களின் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததில்லை. சிங்கம் என்ன செய்ய விரும்புகிறதோ அதையே செய்து வரும். தன் விருப்பத்திற்கு மாறாக எந்த வேலையும் செய்யாது. இதை பற்றியெல்லாம் நினைத்து தாத்தா விமலிடம், விமல், உனக்கு சரியா சிங்கத்துக்கு கட்டளை கொடுக்க தெரிஞ்சிருக்காது, அதான் ஏதாவது தப்பு நடந்திருக்கும் என்று கூற விமல் தாத்தாவிடம், தாத்தா, நீங்க என்ன மறுபடியும் என் மேலேயே தப்பு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? சரி, என் மேலேயே தப்பா இருக்கட்டும். நீங்க என் கூட தானே அனுப்பி வச்சீங்க. அது ஜீவா கிட்ட போனது கூட சரி. ஆனா என்னையே எப்படி அடிக்கலாம்? அது நியாயமா என்று கேட்டான். விமலின் கேள்வி தாத்தாவிற்கு நியாயமாக தோன்றியது. அழைத்து வந்தவரையே சிங்கம் அடித்தது சற்று வித்தியாசமாக இருந்தது. விமல் கோபத்தில் சிங்கத்தை பார்த்து கத்த, சிங்கம் விமலை பார்த்து கர்ஜித்தது. அதை பார்த்த விமல் கோபமடைந்தான். அந்த சிங்கம் ஜீவாவிடம் இருக்கும்போது அவன் கைகளை நக்கி அவனுக்கு செல்ல பிள்ளையாக நடந்து கொண்டது. ஒரு மாஸ்டர் போல ஜீவாவுக்கு மரியாதை கொடுத்தது. ஆனால் இப்போது விமலை பார்த்து கர்ஜிக்கிறது. சிங்கத்தின் கர்ஜனையை பார்த்த தாத்தா அதிர்ச்சி அடைந்தார். ஏதோ தவறு இருப்பதை அவர் உணர்ந்து கொண்டார். ஆனால் இத்தனை நாட்களும் சொல் பேச்சை கேட்டு கட்டளையை மீறாமல் இருக்கும் சிங்கம் இப்போது இவ்வாறு நடந்து கொள்வது தாத்தாவிற்கு சற்று சந்தேகத்தை எழுப்பியது. அவர் அதை பற்றின சிந்தனையில் இருக்க விமல் தாத்தாவை பார்த்து, பாத்தீங்களா தாத்தா, நீங்க இருக்கும்போதே இந்த சிங்கம் என்கிட்ட எப்படி கத்துதுன்னு? இப்பவாச்சும் தெரியுதா தப்பு என் மேலையா இல்ல அது மேலையான்னு என்று கூறினான். காட்டு சிங்கம் இப்படி நடந்து கொள்வதை பார்த்த விமலின் தாத்தா சிங்கம் தான் செய்ய நினைக்கும் காரியத்தில் பிடிவாதமாக இருப்பதாகவும் அவன் சொல்வதை கேட்காது என்றும் புரிந்து கொண்டார். அதனால் கோபத்தில் முகம் சிவந்தாலும் விஷயத்தை பிறகு பேசிக்கொள்ளலாம் என விமலை சமாதானப்படுத்த முயன்றார். சரி விமல், சிங்கத்தை நான் பாத்துக்கிறேன். அது ஏன் இப்படி நடந்துக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு விஷயத்த சொல்றேன். நீ இப்ப இங்கிருந்து போ என்று கூற விமலுக்கு கோபம் தலைக்கேறியது. தாத்தாவிடம் கேள்வியை கேட்டு பிரச்சனைக்கு தீர்வை தேடி விமல் வந்திருந்தான். ஆனால் தாத்தா அவனை போகுமாறு சொல்வது அவனுக்கு கோபத்தை உண்டாக்க கோபத்தில் விமல் தாத்தாவை முறைத்துக் கொண்டு நின்றான். எபிசோட் 44. எரிக்ஸ் விமலிடம் சிங்கத்தை நான் பார்த்துக் கொள்வதாக கூறி அவனை போகுமாறு கூறினார். அதைக் கேட்ட விமலுக்கு கோபம் வந்தது. விமலுக்கு தாத்தாவின் மீது கோபம் வர அவரை முறைத்துக் கொண்டு அங்கேயே நின்றான். தாத்தா அதை பார்த்து, என்ன விமல், அதான் சொன்னே இல்ல நான் பாத்துக்கிறேன்னு, அப்புறமும் ஏன் என்னையே பாத்துக்கிட்டு இருக்க என்று கேட்டார். சிங்கத்தை பற்றி கூறுவதால் ஜீவாவை எதுவும் செய்ய முடியவில்லை. அதனால் பயனில்லை என்று உணர்ந்த விமல் ஜீவாவின் வேறொரு பிரச்சனையை பற்றி தாத்தாவின் முன் கொண்டு வந்தான்.
தாத்தா, அத நீங்க பாத்துக்குவீங்க, நான் அத பத்தி பேசல. அந்த ஜீவா சாதாரண காரியம் பண்ணல, அவனுக்கு ரொம்ப திமிரு அதிகம். என்ன தைரியம் இருந்தா உங்க பேரன்னு கூட பார்க்காம என்ன அவன் அவமானப்படுத்தி இருப்பான். அது எனக்கு மட்டுமா அவமானம், உங்களுக்கும் ஒரு அவமானம் இல்லையா என்று விமல் கூற தாத்தா அதை பற்றி யோசித்தார். தாத்தா சிந்திப்பதை பார்த்த விமல் மேலும் அவரை பார்த்து, தாத்தா, இந்த முறை நான் ஜீவா கூட சண்டை போட போறதில்ல. என் இடத்துல இருந்து நீங்க தான் அவனுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுக்கணும். ஜீவாவை நம்ம ஸ்கூல்ல இருந்து வெளியே அனுப்புங்க. அவனுடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணி அவனை அனுப்புங்க தாத்தா. நடந்த எந்த டீச்சர்ஸ் எக்ஸாம்லயும் அவன் மார்க் எடுக்கல, எல்லாத்துலயும் 0 தான். அவனுக்கு ஸ்டூடெண்ட்ஸும் இல்ல. அதனால அவனை வெளியே அனுப்புறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நம்புறேன் என்று திமிராக கூறினான். தாத்தா விமலை பார்த்து, விமல், நீ ஜீவா மேல ஏதோ கோவத்துல இருக்கேன்னு நினைக்கிறேன். கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ஆனா நீ சொல்ற மாதிரி அவனை ஸ்கூலை விட்டு அனுப்புறதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அவனோட அதிர்ஷ்டமோ இல்ல உன்னோட துரதிருஷ்டமோ தெரியல, அவனுக்கு இப்போ 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எந்த காரணமும் இல்லாம அவனை ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்ப முடியாது என்று கூறினார். ஆசிரியர் பட்டியலில் அட்மிஷன் பெற்று ஜீவாவும் ஆசிரியராகி விட்டான். மேலும் எந்த ஒரு உயர் அதிகாரியோ அல்லது கல்வி பணியகத்தின் தலைவரும் கூட எந்த ஒரு தீவிரமான காரணமும் இல்லாமல் ஜீவாவின் உரிமத்தை ரத்து செய்ய முடியாது. இதையெல்லாம் யோசித்த எரிக்ஸுக்கும் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியுமா முடியாதா என்ற சந்தேகம் எழுந்தது. சென்ற முறை 0 மதிப்பெண்கள் பெற்றதால் இம்முறையும் அவருக்கு மாணவர் யாரும் ஜீவாவுக்கு கிடைக்க மாட்டார்கள் என அனைவரும் நினைத்தனர். ஆனால் எல்லோரும் நினைத்ததற்கு மாறாக ஜீவா மாணவர்களை பெற்றது மட்டுமல்லாமல் அந்த மாணவர்களில் சிலர் முதல் 100வது இடத்தில் பட்டியலில் இருந்தனர். அந்த பட்டியலை எல்லோரும் தங்கள் கண்களால் பார்க்காமல் இருந்திருந்தால் யாரும் நம்பியிருக்க மாட்டார்கள். மாறாக கல்வி பணியகத்தின் பட்டியல் வந்த பிறகு அவராலும் நம்பாமல் இருக்கவே முடியவில்லை. இந்த மனிதன் எப்படி இதையெல்லாம் செய்கிறான் என்ற கேள்வி எல்லோருக்குள்ளும் இருந்தது. இதெல்லாம் கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக தோன்றியது. இது உண்மையாகவே ஜீவாதானா என்ற கேள்வியும் பலருக்கு உருவானது. இதை பற்றியெல்லாம் தாத்தா விமலிடம் கூறிக்கொண்டிருக்க விமலுக்கு இதையெல்லாம் நினைக்க நினைக்க கோபம்தான் வந்தது. அப்போது விமலிடம் இருக்கும் இன்னொரு யோசனையையும் தாத்தாவை பார்த்து கூறினான். தாத்தா, என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு. இதுல இருந்து ஜீவாவால தப்பிக்கவே முடியாது. ரத்தோர் சாருக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தான். அவன் பேரு ரிஷி. அந்த ரிஷிய ரொம்ப டார்ச்சர் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி அவனை ஜீவா அவனோட ஸ்டூடெண்டா மாத்திட்டான். நான் ரத்தோர் சார் கிட்ட இத பத்தி பேசிட்டேன். அவர் எனக்கு சாதகமா தான் இருக்காரு. நாளைக்கே இத பத்தி பிரச்சனை உருவாகும். ஜீவா எல்லார் முன்னாடியும் கைய கட்டி நின்னுதான் ஆகணும். அப்ப ஜீவா குற்றவாளியா இருப்பான். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவனை ஸ்கூல்ல இருந்து வெளியே அனுப்பிருங்க. ஜீவாவை ஸ்கூலை விட்டு அனுப்புறதுக்கு இதுவே போதுமான காரணமா இருக்கும். இனிமே அவன் மூஞ்சில நான் முழிக்கிறதா இல்ல. அவனை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வெளியே அனுப்பிருங்க தாத்தா என்று விமல் கோபமாக கூறினான். கடுகளவு பிரச்சனையை சிறிது நேரத்தில் மலை போன்ற பிரச்சனையாக விமல் மாற்றிவிட்டான். இப்போது ஒரு மாணவனுக்கு அழுத்தம் கொடுத்ததற்காக ஜீவா மீது குற்றம் சாட்ட முடிவெடுத்தனர். வற்புறுத்தலுக்கும் அறிவுறுத்தலுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. ஆனால் இவர்களின் ஒரே நோக்கம் ஜீவாவை வெளியே அனுப்ப வேண்டும் என்பதால் எதை பற்றியும் கவலைப்படாமல் நினைத்ததை செய்தனர். ஜீவா அந்த மாணவரை வற்புறுத்தி அவன் பக்கம் இழுத்ததாக விமல் கூறினான். வற்புறுத்தலின் அர்த்தம் ஒரு நபரின் மீது அழுத்தம் கொடுக்கும் போது அவர் ஏதாவது பிரச்சனையான விஷயங்களில் சிக்குவதாகும். மேலும் அந்த நபர் தன் விருப்பப்படி எந்த வேலையும் செய்ய முடியாது. விமல் அதை பற்றி சற்றும் சிந்திக்கவில்லை. விமலின் வார்த்தைகளை கேட்ட தாத்தா விமலிடம், விமல், நீ சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மையாவே அழுத்தம் கொடுத்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணித்தான் அந்த பையனை ஜீவா ஸ்டூடெண்டா மாத்துனானா என்று கேட்க விமல் ஆம் என்பது போல் தலையை ஆட்ட தாத்தா மீண்டும் அவனிடம், உனக்கு இத பத்தி உறுதியா தெரியுமா என்று கேட்க, ஆமாம் தாத்தா, எனக்கு உறுதியா தெரியும் என்று கூறி மீண்டும் தலையை ஆட்டினான். எரிக் சிறிது நேரம் தயங்கிக் கொண்டே யோசித்து பிறகு விமலை பார்த்து, அப்படின்னா சரி விமல், நான் விசாரணைக்கு ஏற்பாடு பண்றேன். நானே வந்து இது எல்லாத்தையும் விசாரிக்க போறேன். ஜீவாவை முழு விசாரணையிலையும் ஆஜராக சொல்றேன். இதுல இருந்து அவன் தப்பிக்கவே முடியாது. ஆனா இதுல முக்கியமா ரிஷி தான் உண்மைய சொல்லணும். ரிஷி உண்மையாவே வற்புறுத்தி அழுத்தத்தால ஜீவாவோட ஸ்டூடெண்டா மாறி இருந்தா அத ரிஷி அவன் வாயாலேயே ஒத்துக்கிட்டானா அடுத்த நாளே ஜீவாவோட லைசன்ஸை கேன்சல் பண்ணி அவனை ஸ்கூலை விட்டு அனுப்புறேன். இதை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது என்று கூறினார். தாத்தா பேச பேச விமலின் முகத்தில் மகிழ்ச்சி அதிகமாகிக் கொண்டே போனது. இறுதியாக தாத்தா பேசி முடிக்க,
விமல் மகிழ்ச்சியில் தேங்க்ஸ் தாத்தா என்று கூறினான். ஒரு ஆசிரியராக மாறுவதற்கு ஒரு நபர் சில கொள்கைகளையும் மதிப்புகளையும் பின்பற்ற வேண்டும். மேலும் அதை முழுவதுமாக கவனித்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு ஆசிரியர் குழுவிற்கு இருந்தது. ஆசிரியர்களின் நிலையை கண்டறிந்து பராமரிக்க ஆசிரியர் வாரியம் பயன்படுகிறது. ஆசிரியர்களின் ஒவ்வொரு செயலையும் விசாரிக்கும் உரிமையும், ஆசிரியரின் மதிப்புகள் மற்றும் கொள்கைகளை யாராவது புறக்கணிப்பதும் கண்டறியப்பட்டால் அந்த ஆசிரியரின் உரிமத்தை ரத்து செய்யும் உரிமையும் வாரியத்திற்கு உள்ளது. ஆசிரியர்கள் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மாணவனை சிறந்த மாணவனாக மாற்ற முதலில் ஆசிரியர்கள் சரியான லட்சியங்களை பின்பற்ற வேண்டும். அப்போதுதான் அவரது மாணவர்கள் அவரை பின்பற்ற முடியும். அவர்கள் மீது அழுத்தம் கொடுப்பது போன்ற செயல்களை செய்தால் மாணவர்களே ஏமாற்றம் அடைவார்கள். மேலும் இதனால் சில மாணவர்கள் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் கல்வி முறையின் மீது நம்பிக்கை இழப்பது இயற்கையானது. அதனால்தான் கல்வியின் தரத்தை பராமரிக்க வேண்டும் என்பதற்காக இதுபோன்ற மோசமான ஆசிரியர்களின் உரிமம் ரத்து செய்யப்படுவதாக சட்டம் இருந்தது. இந்த விஷயத்தை பொறுத்தவரை அழுத்தம் உண்மையில் செலுத்தப்பட்டதா இல்லையா என்பதை பார்ப்பதற்கான சிறந்த வழி ரிஷியை விசாரிப்பதாகும். இதை பற்றியெல்லாம் நினைத்து விமல் மகிழ்ச்சியில் இருந்தான். டே ஜீவா, என்ன அசிங்கப்படுத்திட்டேன்னு ரொம்ப ஆடாதடா. உன்னோட அழிவு ரொம்ப பக்கத்துல இருக்கு. உன்னை வெளியே அனுப்புறதுக்கு ரத்தோர் சாரை வச்சு எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணிட்டேன். இனி என்ன செஞ்சாலும் உன்னால இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. உனக்கு இருக்கிற ஒரு வழி இந்த ஸ்கூலை விட்டு போறதுதான். என்ன அவமானப்படுத்திட்டேன்னு ரொம்ப சந்தோஷத்துல இருந்தல்ல, அந்த சந்தோஷத்தோடவே இரு. உன்னை தேடி விசாரணை வந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் நீ வெளியே கிளம்ப வேண்டியதுதான். அப்ப பாக்குறேன் உன் முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுக்கிறேன்னு என்று விமல் ஜீவாவை பற்றி மனதில் நினைத்து ஏளனமாக சிரித்தான். அவனுக்குள் இருக்கும் ஜீவாவை பற்றிய பகையை இன்றே முழுவதுமாக அவனை பழிவாங்கி தீர்த்து கொள்ள வேண்டும் என நினைத்தான். இந்த சம்பவங்களை எல்லாம் கற்பனை செய்து பார்க்கும்போது விமலுக்கு மனதிற்குள் ஒரு பேரமைதி கிடைத்தது. தனக்கு எதிராக சதித்திட்டம் உருவாகிக் கொண்டிருக்கிறது என ஜீவா எதை பற்றியும் அறியாமல் இருந்தான். நேற்றைய நாளிலே மாஸ்டர் ராஜேந்திரனின் வீட்டில் கிடைத்த புத்தகங்களின் மூலம் ஜீவாவின் உடலுக்கு கிடைத்த சக்தியினால் இன்று ஜீவாவின் உடல் இன்னும் பளபளப்பாகவும் மிருதுவாகவும் மாறியிருப்பதை கண்ணாடியில் பார்த்தான். இப்போது அவனுடைய தோல் புதிதாக பிறந்த குழந்தையைப் போலவே மாறிவிட்டது. அவனுடைய உடம்பு முழுக்க எந்த ஒரு அடையாளமும் இல்லை. மொத்தத்தில் அவன் தனது வயதை விட மிகவும் இளமையாக இருந்தான். யாராவது அவனை அறியவில்லை என்றால் அவர் ஜீவாவை ஒரு மாணவராக கருதுவார். தன் உடலை பார்த்து மிக மகிழ்ச்சியாக ரொம்ப நல்ல விஷயம் நடந்திருக்கு என்று கூறிவிட்டு வகுப்பிற்கு கிளம்பினான். வகுப்பை அடைந்ததும் அறை முழுவதும் சுத்தம் செய்யப்பட்டிருப்பதைக் கண்டான். மேலும் தண்ணீரும் கொதிக்க வைக்கப்பட்டது. அநேகமாக 5 மாணவர்களும் சேர்ந்து இந்த பணியை செய்திருக்கலாம் என்று ஜீவா நினைத்தான். 5 மாணவர்களும் புதிய வகுப்பிற்கு ஆர்வமாக இருந்தனர். அவர்கள் அனைவரும் ஜீவாவை மரியாதையுடன் பார்த்துக் கொண்டிருந்தனர். முன்னதாக ஆசிரியர் தேர்வில் 0 மதிப்பெண் பெற்ற இந்த ஆசிரியர் அனைவரையும் தனது மாணவர்கள் என ஏமாற்றிவிட்டதாக அந்த மாணவர்கள் அனைவரும் நினைத்தனர். ஆனால் அவரது வகுப்பிற்கு பிறகு பள்ளியில் ஜீவாவுக்கு பெயர் இருக்காது. ஆனால் உண்மையில் அவர் ஒரு சிறந்த ஆசிரியர் என்பதை அவர்கள் அனைவரும் புரிந்து கொண்டனர். மேகா இதை பற்றி அதிகம் அறிந்திருந்தாள். தங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் முன்னிலையில் ஜீவா கற்பிப்பதையே திரும்ப திரும்ப சொல்லிவிட்டு ஜீவாவை புகழ்வதில் சளைக்க முடியவில்லை. மாறாக அவர் படித்த விஷயங்களில் சில பகுதிகள் அவளால் கூட புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருந்தன. அதன் பிறகு ஜீவாவை பற்றி சிபாரிசு செய்து ஜீவாவிடம் அண்ணனையும் மாணவனாக ஆக்க வேண்டும் என்று கூட சொன்னாள். இந்த சம்பவத்திற்கு பிறகு ஜீவா ஒரு சாதாரண ஆசிரியர் அல்ல என்பதை அவள் முழுமையாக நம்பினாள். அத்தகைய ஆசிரியரின் மாணவராக இருக்கும் அனைவரும் உற்சாகமாக இருந்தார்கள். அனைவரின் முகத்திலும் இருந்த உற்சாகத்தை பார்த்த ஜீவாவுக்கு அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று புரிந்தது. பிறகு மோனாவிடம் ஒரு மருந்து மற்றும் புத்தகத்தை கொடுத்து, இன்னைக்கு எல்லாம் சரியாதான் இருக்கு மோனா, இந்த மருந்தை எடுத்துக்க, அதை நசுக்கி தண்ணியை குடிச்சிட்டு முழுங்கணும். இந்த புக்ல சில டெக்னிக்ஸ் எழுதியிருக்கேன். அந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணனா உனக்கு 3 to 4 டேஸ்ல சரியாயிடும் என்று ஜீவா கூறினான். தவறான டெக்னிக்கை பின்பற்றியதால் தான் மோனாவுக்கு நோய் ஏற்பட்டது. ஆசிரியர் சேகரிப்பில் இருந்த புத்தகங்களை எல்லாம் அலசி ஆராய்ந்து நூலகத்தின் உதவியோடு அதற்கு தீர்வு கண்டான் ஜீவா.
மோனாவுக்காக செய்த டெக்னிக் ஜீவாவின் டெக்னிக்கை விட மிகவும் பலவீனமாக இருந்த போதிலும் பல புத்தகங்களை இணைத்து உருவாக்கப்பட்டதால் அது பயனுள்ளதாகவும் துல்லியமாகவும் இருந்தது. இந்த புதிய தொழில்நுட்பம் மிகவும் மதிப்பு வாய்ந்தது. சில தவறுகள் அதனுள் எஞ்சியிருந்தன. ஆனால் அந்த தவறுகள் மனிதனின் வளர்ச்சியில் எந்த சிறப்பு விளைவையும் ஏற்படுத்தவில்லை. மோனா தலையை ஆட்டிக்கொண்டே மருந்தையும் புத்தகத்தையும் கையில் வாங்கி புத்தகத்தை திறந்து பார்க்க ஆரம்பித்தாள். மை இன்னும் புதியதாக இருப்பதை அவள் கவனித்தாள். அது இப்போது எழுதப்பட்டது என்பதை அதை பார்க்கும் போதே தெளிவாக தெரிந்தது. ஒரு பார்வை எடுத்து அதில் எழுதப்பட்டிருந்த டெக்னிக்கை மேலிருந்து கீழாக படித்தாள். அவளால் அதை நம்பவே முடியவில்லை. சார், இதை என்னால நம்பவே முடியல. நான் இந்த இடத்துக்கு புதுசுதான். ஆனா ஃபேமஸான எல்லா டெக்னிக்ஸ பத்தியும் நான் படிச்சிருக்கேன். ஆனா இந்த டெக்னிக் ரொம்ப ரொம்ப புதுசா இருக்கு சார். ஆனா ஏன் இதுல எந்த பேரும் இல்லாம இருக்கு என்று மோனா கேள்வியை எழுப்பினாள். ஒரு நகரத்தின் தலைவர் மகளாக இருந்ததால் அவளுடைய வீட்டில் புத்தகங்கள் நிரம்பியிருந்தன. அவள் பல ரகசிய முறைகள் மற்றும் நுட்பங்களை பற்றி படித்திருந்தாள். அதனால்தான் அவளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைத்தது. ஆனால் இதுவரை அவள் ஜீவா கொடுத்த இந்த புத்தகத்தை பற்றி கேள்விப்படவில்லை. யாராவது ஒரு டெவலப் டெக்னிக்கை கற்றுக்கொண்டாலோ அல்லது எங்காவது எழுதும் போதோ அல்லது யாரிடமாவது சொன்னாலோ அந்த நுட்பத்தை உருவாக்கியவரின் பெயர் கண்டிப்பாக குறிப்பிடப்படும். ஆனால் இந்த புத்தகத்தில் எங்குமே தயாரிப்பாளரின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. இதை பார்த்த மோனா குழப்பமடைந்தாள். ஜீவா மோனாவை பார்த்து, மோனா, உன்னோட உடலமைப்பை வச்சுதான் நான் இந்த புக்கை எழுதினேன். அதனால தான் அதுல எந்த பேரும் இல்லாம இருக்கு. பேர் இல்லாம படிக்க உனக்கு கஷ்டமா இருந்தா உனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பேரை நீ அதுல எழுதிக்க என்று கூறினான். சொர்க்கத்தின் நூலகம் ஒவ்வொரு சட்டத்தின் சரியான பகுதிகளை சேகரித்து புத்தகமாக உருவாக்கியது. இந்நூல் ஜீவாவால் அல்ல, நூலகத்தால் உருவாக்கப்பட்டது. அதனால்தான் அதில் எந்த பெயரும் இல்லை. மேலும் ஜீவாவுக்கு அவன் பெயரை சொல்லிக் கொள்ள விருப்பமில்லை. அதனால்தான் நூலக புத்தகத்தின் சில பக்கங்களில் மட்டும் எழுதி மோனாவிற்கு கொடுத்தான். புத்தகத்தின் பெயரை பற்றி மோனா கேட்பாள் என்பதை ஜீவா சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இப்போது அவள் கேட்டதற்கு ஜீவா அதை தவிர்க்க சில பதில்களை மட்டுமே கொடுத்தான். ஆனால் மோனா ஆச்சரியமாக, என்ன சார் சொல்றீங்க? நீங்க எழுதினதுன்னு சொல்றீங்க, ஆனா அதுல உங்க பேர் எழுதாம இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல என்று கூறினாள். ஜீவாவுடைய பதிலை கேட்டு அனைத்து மாணவர்களும் குழப்பமடைந்தனர். ஜீவா புத்தகம் எழுதி பெயரை எழுதாமல் இருப்பது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இன்று வரை யார் எந்த நுட்பத்தை உருவாக்கி இருந்தாலும் அந்த மனிதர்கள் அனைவரும் அதை நினைத்து மிகவும் பெருமிதம் கொள்வார்கள். மேலும் அந்த மக்கள் அனைவரும் வரலாற்றின் பக்கங்களில் தங்கள் பெயர்களை பதிவு செய்திருந்தனர். இங்கே வேலையின்மைக்கு பிரபலமான ஒரு ஆசிரியர் ஒரு நுட்பத்தை உருவாக்கும் திறனை கொண்டிருக்கிறார். முந்தைய தொழில்நுட்பத்தை விட சிறந்த அளவிலான தொழில்நுட்பத்தை உருவாக்கும் திறன் அவரிடம் இருக்கிறது. இவையெல்லாம் உண்மையில் சாத்தியமா என்கிற கேள்வி மாணவர்களுக்குள் எழுந்தது. மோனாவின் கேள்விக்கு ஜீவா அமைதியாகவே இருக்க மோனா ஜீவாவிடம், சார், அப்போ உண்மையாவே நீங்க தான் இதை எழுதினீங்களா என்று கேட்க, ஆமா, நான் தான் எழுதினேன் என ஜீவா பதிலளித்தான். இந்நூலை யாரும் உருவாக்காததால் நூலகத்தில் புத்தகம் தயாரிக்கும் முறையை புரிந்து கொள்வது கடினமாக இருந்தது. அதை ஜீவா தானே தயாரித்ததன் பெருமையை எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை. அதனால் அதிகம் யோசிக்காமல் ஆம் என்று தலையை ஆட்டினான். அதை கேட்ட மாணவர்கள் உற்சாகமடைந்தார்கள். அவர்களது ஆசிரியரை நினைத்து பெருமிதம் கொண்டார்கள். இங்கு அனைவரும் ஜீவாவை நினைத்து ஆச்சரியத்தில் இருக்க, அங்கு விமல் ஜீவாவிற்கு நடக்கப் போகும் தீயதை எண்ணி ஏளனமாக சிரித்துக் கொண்டிருந்தான். எபிசோட் 45. ஜீவா கண்டுபிடித்த புதிய தொழில்நுட்பத்தை பார்த்து மாணவர்கள் அனைவரும் பெரும் ஆச்சரியத்தில் இருந்தனர். டிராகன் டெக்னிக் என்பது பல சகாப்தங்களுக்கு முன்பு மோனாவின் குடும்பத்தில் உள்ள 8வது நிலை நிபுணரால் உருவாக்கப்பட்டது. ஆனால் ஜீவா ஒரு பயனற்ற ஆசிரியர் என்ற பெயரை வைத்துக்கொண்டு 8வது நிபுணரை விட ஒரு சிறந்த நுட்பத்தை மிக எளிதாக உருவாக்கிவிட்டான். ஜீவாவின் சக்தியை நினைத்து அனைவரும் பெருமையுடன் பேசிக் கொண்டிருந்தனர். இந்த நுட்பத்தை மிக எளிதாக உருவாக்கியதற்காக ஜீவாவை பார்த்து அனைத்து மாணவர்களும் பைத்தியம் பிடிக்கும் அளவிற்கு நேசித்தனர். மேஜிக் பள்ளி உருவானது முதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலரால் மட்டுமே எந்த நுட்பத்திலும் தேர்ச்சி பெற முடிந்தது. 100 ஆண்டுகால வரலாற்றில் அத்தகைய மக்கள் அனைவரும் பிரபலமான மற்றும் மரியாதைக்குரிய பெயர்கள். ஆனால்
இங்கிருக்கும் மாணவர்களின் சொந்த ஆசிரியர் அதை மிக எளிதாக செய்திருக்கிறார். இதை பார்த்ததும் மாணவர்களுக்கு ஜீவாவின் மீது இருந்த மரியாதை மேலும் அதிகரித்தது. மேலும் ஜீவா பெயரில்லாமல் புத்தகம் படிப்பதில் சிக்கல் இருந்தால் உங்கள் விருப்பப்படி எந்த பெயரை வேண்டுமானாலும் வைக்கலாம் என்று கூறியது மாணவர்களுக்கும் இன்னும் ஆச்சரியத்தை தந்தது. ஒவ்வொரு மாஸ்டரும் தனது சொந்த நுட்பத்தை உருவாக்க மிகவும் கடினமாக உழைக்க வேண்டி இருந்தது. அதனால்தான் அவருக்கு அந்த நுட்பம் ஒரு பொக்கிஷத்திற்கு சற்றும் குறையாத மதிப்பாக இருந்தது. அதை மாஸ்டர் தனது சொந்த விருப்பத்தின் பேரில் பெயரை வைத்த பிறகுதான் அதை மற்றவர்களுக்கு சொல்வார். இங்கே ஜீவா தொழில்நுட்பத்தை உருவாக்கிய பிறகும் தனது தொழில்நுட்பத்தை மாணவர்களுக்கு பரிசளித்தது மட்டுமல்லாமல் அதற்கு அவர்கள் விருப்பப்பட்ட சொந்த பெயரை வைக்க அனுமதித்தான். தொழில்நுட்பத்திற்கு பெயர் வைத்தவரின் பெயரைத்தான் வரும் தலைமுறை நினைவில் கொள்ளும். அதை உருவாக்கியவரின் பெயரை அல்ல என்பதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். வரலாற்றில் தனது பெயரை எழுத மாணவர்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைத்தது. அந்த பெயர் ஜீவாவிற்கு தேவைப்படவில்லை. மோனா ஜீவாவை பற்றி அவள் மனதிற்குள் மகிழ்ச்சியாயிருந்தாள். ஒரு மனுஷ புகழுக்காக எதையும் செய்ய தயாராயிருப்பா. மத்தவங்க செஞ்சதை தான் செஞ்சதா உரிமை கொண்டாடி புகழ தேடிக்கிட்டு இருக்கிற இந்த காலத்துல ஜீவா சார் அவர் கண்டுபிடிச்சத எந்த உரிமையை எடுத்துக்காம நமக்காக விட்டு தராரு. இவர மாதிரி நல்ல மனுஷனை எங்கேயுமே பார்க்க முடியாது. இவருக்கு புகழ் முக்கியம் இல்ல, இதை விட நல்ல குணம் இருக்கிற மனுஷனை நான் பார்த்ததே இல்லை என்று மோனா மனதில் நினைத்தாள். ஆனால் இவ்வளவு திறமை இருந்தும் ஜீவா ஏன் பள்ளியில் அவப்பெயரை பெற்றிருக்கிறார்? மக்கள் அவரை மிகவும் பயனற்ற ஆசிரியர் என்று கூட அழைத்தனர். இங்கே உண்மை வேறு விதமாக இருக்கிறது. ஜீவா மிகவும் பெரியவர், பிரபலம் என்பது அவருக்கு தேவையில்லாத ஒன்று என்றெல்லாம் அங்குள்ள மாணவர்கள் ஜீவாவை பற்றி மகிழ்ச்சியில் இருந்தார்கள். இதையெல்லாம் நினைக்கும் போது அந்த 5 மாணவர்களின் கண்களிலும் கண்ணீர் பெருகியது. ஜீவாவின் இந்த செயலை பார்த்து அனைவரது உள்ளமும் உருகி கதறி அழுதது. அனைவரின் கண்களிலும் கண்ணீர் பெருக்கெடுக்க அவர்களை பார்த்த ஜீவா ஆச்சரியத்தில், உங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? இவ்வளவு நேரம் நல்லாதானே இருந்தீங்க, இப்ப என்ன எல்லாரும் திடீர்னு ஒரே நேரத்தில் அழறீங்க, என்ன ஆச்சு என்று கேட்டான். தன் மாணவர்கள் அனைவரும் ஒரே நொடியில் அழுவதைக் கண்டு ஜீவா குழம்பி போனான். அவர்களது அழுகைக்கான காரணத்தை ஜீவாவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஜீவா வேறொரு உலகத்திலிருந்து வந்தான். ஒரு டெக்னாலஜியை உருவாக்குவது மக்களை மிகவும் பைத்தியமாகவும் உணர்ச்சிகரமாகவும் ஆக்கிவிடும் என்று அவனுக்கு தெரியும். அதனால்தான் மாணவர்களின் அழுகைக்கான காரணத்தை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இங்கே டெக்னாலஜி வேறு விதமாக உள்ளதால் ஒவ்வொன்றுக்கும் ஜீவாவால் காரணத்தை அறிய முடியவில்லை. ஆனாலும் உரையாடலை தொடரும் போது அவர் அமைதியடைந்து மற்றொரு புத்தகத்தை எடுத்து ரிஷியிடம் கொடுத்து, ரிஷி, உன்னோட பிரச்சனைக்கு தான் நான் இந்த புக்கை எழுதியிருக்கேன். இந்த புத்தகத்துல இருக்கிற மாதிரி நீ பிராக்டிஸ் பண்ணா உன்னோட ரைட் ஹேண்ட் 15 to 20 நாள்ல குணமாயிரும் என்று கூறினான். மற்ற மாணவர்களுக்கும் சில புத்தகங்களை ஜீவா கொடுத்தான். அப்போது ஜீவா மாதேஷை பார்த்து, மாதேஷ், உங்ககிட்ட நல்ல திறமை இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி உனக்கு கொடுத்த புக்ல டெக்னிக்ஸை எப்படி வளர்த்துக்கிறதுங்கிற பேசிக் நாலேஜ் இருந்துச்சு. ஆனா இந்த புக்ல அதை எப்படி டெவலப் பண்றதுங்கிறதுக்கான டீடைல் இருக்கு. மேகாக்கும் அஜய்க்கும் தனித்தனி புக்ஸை எழுதி இருக்கு. அந்த புக்கை ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களோட திறமை ஆட்டோமேட்டிக்கா வளரும் என்று கூறினான். அவர்கள் அனைவரும் ஜீவாவுடைய மாணவர்கள். அதனால்தான் மற்றவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியவில்லை. அதனால்தான் அனைவருக்கும் சில அறிவுரைகள் மற்றும் பரிசுகளுடன் ஜீவா வந்தான். இந்த தொழில்நுட்ப புத்தகங்கள் அனைத்தும் ஆசிரியர் சேகரிப்பில் காணப்படும் புத்தகங்களிலிருந்து சரியான பகுதிகளை பிரித்து மாய நூலகத்தால் உருவாக்கப்பட்டது. அவை அனைத்தும் வெவ்வேறு உடல் நிலைகளை மனதில் கொண்டு உருவாக்கப்பட்டன. அதனால் அவர்களின் பலவீனம் நீங்கும். அவற்றில் சில தவறுகள் இருந்தன. ஆனால் மற்ற எல்லா தொழில்நுட்ப முறைகளையும் விட இந்த முறைகள் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. ஜீவாவின் மாணவர்கள் அனைவரும் புத்திசாலிகள். அவர்கள் அனைவருக்கும் தொழில்நுட்பத்தை பார்த்து அவர்களின் நிலையை எவ்வாறு புரிந்து கொள்வது என்பது தெரியும். பெயர்களில்லாத இந்த முறைகளின் அளவைக் கண்டு அவர்கள் ஆச்சரியமும் உற்சாகமும் அடைந்தனர். ஜீவாவின் இந்த முறைகள் மாணவர்களின் குறிப்பிட்ட தேவைகளை பூர்த்தி செய்ய துல்லியமாக மட்டுமில்லாமல் அவை அனைத்தும் மிக உயர்ந்த தரத்தில் இருந்தன. அவர்கள் முன்பு செய்து கொண்டிருந்த நுட்பங்களுக்கும் இப்போது இருக்கும் தொழில்நுட்பத்திற்கும் இடையே போட்டி போடும் சூழல் இல்லை. இப்போதுள்ள புத்தகங்களுக்கு முன்னால் மாணவர்களின் முந்தைய தொழில்நுட்பம் குப்பை போல இருந்தது. சார், இந்த புக்குக்கு நாம என்ன பேர் வைக்கலாம் என்று மேகா உற்சாகமாக கேட்டாள். அதற்கு ஜீவா கையை அசைத்து, நான் தான் அப்பவே சொன்னனே,
நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம் என்று கூறினான். அனைத்து மாணவர்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே இருந்தனர். அவர்களால் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்குவது ஒரு பெரிய விஷயமாக இருந்தது. மேலும் ஜீவா 5 நுட்பங்களை உருவாக்கியது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாணவருக்கும் ஏற்ப அவற்றை மாற்றி அமைத்தான். புத்தகங்களுக்கு பெயர்களை வைக்கவும் இலவச ஒப்புதல் கொடுத்தான். இந்த திறமையையும் இவ்வளவு பெரிய இதயத்தையும் இந்த மாணவர்கள் மேஜிக் பள்ளியில் யாரிடமும் கேட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. இதில் முக்கிய விஷயம் என்னவென்றால் ஒவ்வொரு நுட்பமும் அவர்களின் தேவைகளுக்கு ஏற்ப செய்யப்பட்டது. ஒருவர் எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும், எந்த லெவலில் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் இப்படி ஒரு டெக்னிக்கை உருவாக்குவதற்கு அதிக முயற்சி தேவை. ஜீவா இரவு முழுவதும் தூங்காமல் இருந்திருக்கலாம். இவர்களின் ஆசிரியரான ஜீவா இரவு முழுவதும் மும்முரமாக தங்கள் தேவைகளுக்கு ஏற்ப நுட்பங்களை உருவாக்கிக் கொண்டிருந்தான். ஆனால் இங்கே மாணவர்கள் அனைவரும் தங்கள் ஆசிரியரின் திறனை சந்தேகிக்கிறார்கள் என்று நினைக்கும் போது அவர்களுக்கு கண்கள் சிவந்தன. இந்த மாதிரியான சங்கடமான உணர்வை அவர்கள் வாழ்நாள் முழுவதும் உணர்ந்ததில்லை. அவர்கள் அனைவரும் ஒன்றாக தேங்க்ஸ் சார் என்று கத்தினார்கள். அது மட்டுமல்லாமல் ஐவரும் மண்டியிட்டு அமர்ந்து ஜீவாவுக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தனர். ஜீவாவை பார்த்ததும் மாணவர்களுக்கு மனதில் உறுதியான நம்பிக்கை வந்து, ஜீவா சார், நீங்க கவலைப்படாதீங்க, இந்த டெக்னிக்ஸை உங்க பேர் இல்லாம யார் யூஸ் பண்ணவும் விடமாட்டோம். அப்படி மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா நீங்க கண்டிப்பா அவங்கள தண்டிக்கணும் என்று கூறினார்கள். இந்த தொழில்நுட்ப முறைகள் அனைத்தும் நூலகத்தால் உருவாக்கப்பட்டது. ஜீவாவிற்காக செய்த தியானங்களை விட அவரது நிலை மிகவும் குறைவாக இருந்தது. அதனால்தான் அந்த நுட்பங்களை பற்றி ஜீவா அதிகம் கவலைப்படவில்லை. ஜீவா இந்த விஷயத்தில் அதிக அக்கறை எடுக்காததைக் கண்டு மாணவர்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். மாணவர்கள் அவர்களுக்குள்ளாக பேசிக் கொண்டார்கள். நாம கதையிலெல்லாம் படிச்ச மாதிரி மாஸ்டர் இங்கேயே இருக்காங்கன்னு நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்கு என்று ஒருவர் கூற, ஆமா, நாம அவருக்கு ஸ்டூடெண்டா இருக்கோம், அதான் நமக்கு பெருமை என்று மற்றொருவர் கூற, ஜீவா சார் உண்மையாவே ரொம்ப நல்லவர், அவர்கிட்ட திறமை இருக்கு, ஆனா அதை பத்தின எந்த பெருமையும் அவருக்கு இல்ல. யார் அவரை பத்தி தப்பா பேசினாலும், அவரை அவமானப்படுத்தினாலும் எதையும் அவர் மைண்ட்ல எடுத்துக்க மாட்டேங்கிறாரு, எப்பவுமே அமைதியா இருக்காரு. இப்படி நாகரிகமாகவும் அமைதியாகவும் இருந்தாதான் எல்லா சிச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ண முடியும் போல என்று ஒருவர் கூற, இப்படி ஒரு டீச்சர் கிடைச்சதுக்கு நாம எல்லாரும் புண்ணியம் பண்ணிருக்கணும், இது நமக்கு ஆசீர்வாதம் தான் என்று மற்றொருவர் கூற, அவர்களுக்குள்ளாக பேசி ஆசிரியர் ஜீவாவை நினைக்கும் பெருமிதம் கொண்டார்கள். மாணவர்களின் மனதில் ஜீவா சில நிமிடங்களிலேயே மனிதனிலிருந்து கடவுளாக மாறியதை அவன் கவனிக்கவில்லை. எல்லாரையும் டெக்னிக்கை பிராக்டிஸ் செய்ய சொல்லிவிட்டு ஜீவா வெறுமையாக இருந்தான். ஆசிரியர் எப்போதும் தன் மாணவர்களின் பின்னால் ஓடக்கூடாது. மாறாக அவர்கள் சுயமாக முயற்சி செய்து தன்னிச்சையாக செயல்பட அனுமதிக்கப்பட வேண்டும். ஒரு ஆசிரியர் மாணவர்களின் தவறுகளை திருத்தி சரியான பாதையை மட்டுமே காட்ட வேண்டும். இப்போது ஒவ்வொருவரும் அவர்களுக்கென்று ஒரு பிரத்யேக டெக்னிக்கை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கடினமாக உழைத்து நன்றாக வளர்ந்தால் அவர்கள் நல்ல பலன்களை பெறுவார்கள் என்று மனதில் எண்ணிக்கொண்டிருந்தான். அங்கே ஜீவா சற்று பொறுமையாக இருக்க, இங்கே ரித்திகா சற்று தயக்கத்தோடு இருந்தாள். நேற்று அந்த சிறுவன் பல புதிய விஷயங்களை ரித்திகாவுக்கு உணர்த்தி இருந்தாலும் இன்று அவளுடைய ஆர்வம் இன்னும் அதிகமாகிவிட்டது. அதனாலேயே அவனை பற்றியே நினைத்துக் கொண்டே வேகமான அடிகளுடன் நடந்து கொண்டிருந்தாள். இப்பள்ளியில் ரித்திகா மிகவும் மதிக்கப்பட்டவர். அனைத்து ஆசிரியர்களும் மாணவர்களும் அவளை மதித்தனர். குறிப்பாக ஆண்கள் தினமும் எண்ணிலடங்கா பரிசுகளை அவருக்கு கொண்டு வந்தார்கள். சிலர் பூக்களையும் சிலர் சில பயனுள்ள பொருட்களையும் கொடுத்தனர். இருப்பினும் அது அவளை ஒருபோதும் தொந்தரவு செய்யவில்லை. இதுவரை ரித்திகா அவளே ஒரு மனிதனுடன் சென்று பேசி உரையாடலை தொடங்கியதில்லை. ஆனால் நேற்று அந்த மனிதன் என்ன செய்தான் என்பது ரித்திகாவிற்கு புரியாத புதிராகவே இருந்தது. அவள் தொடர்ந்து அவனை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தாள். இன்று காலை கூட அவளால் வகுப்பிற்கு சரியாக வர முடியவில்லை. எனக்கு என்ன ஆச்சு? நான் ஏன் சாதாரணமா இல்லாம ஏதோ மாதிரி நடந்துக்கிறேன்? எனக்குள்ள ஏதோ மாற்றம் நடக்குது. ஆனா அது என்னன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. கிளாஸும் ஒழுங்கா எடுக்க முடியல. என்னோட கவனம் வேற எங்கேயோ இருக்கு. இல்ல, என் மனசு சரியாதான் இருக்கு. நான் ஏதேதோ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் சரியாதான் இருக்கேன், எனக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல என்று ரித்திகா மனதிற்குள் சண்டை போட்டுக் கொண்டிருந்தாள்.
இப்படி பல சாக்குப்போக்கை நினைத்துக்கொண்டே மூச்சை இழுத்துக்கொண்டு ஜீவாவின் வகுப்பை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். ஜீவாவிடம் வரும் ரித்திகா அவனை வெகு நாட்களாக அறிந்திருந்தாள். ஆனால் ரித்திகாவிடம் ஜீவா பேசவே இல்லை. அதனால்தான் ஜீவாவை பற்றி மக்கள் சொல்வதைத் தவிர அவளுக்கு எதுவும் தெரியாது. அப்படி மக்கள் சொல்லி ஜீவாவை பற்றி ரித்திகா அறிந்த ஒரே வார்த்தை பயனற்றவன் என்பது. ஜீவா பயனற்ற ஆசிரியர் என்று அனைவரும் சொல்லி ரித்திகா கேட்டிருக்கிறாள். பள்ளியில் மிகவும் பயனற்ற ஆசிரியராக ஜீவா அறியப்பட்டான். இவ்வளவு நாளும் ரித்திகாவும் ஜீவாவை பலவீனமானவனாகவும் பயனற்றவனாகவும் இருப்பதாக உணர்ந்தாள். ஆனால் நேற்றைய சம்பவத்திற்கு பிறகு ஜீவாவிடம் அவளது அணுகுமுறை மாறிவிட்டது. ஜீவா பக்கங்களை புரட்டி பார்த்தாலே புத்தகம் முழுவதையும் நினைவில் வைத்துக் கொள்வான். 0 மதிப்பெண்கள் பெற்ற பிறகும் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சிறந்த பதில்களை அவன் அறிந்திருந்தான். ஒருமுறை சாப்பாடு சாப்பிட்ட பிறகுதான் அவன் சமையல் நிபுணர் என்பது ரித்திகாவுக்கு தெரிய வந்தது. ஒரு உயர்மட்ட காட்டு சிங்கத்தை கூட தனக்கு கீழ்ப்படியச் செய்தான். அதுவும் அந்த முறை மிக எளிதாக இருந்தது. ஜீவாவை பற்றி ரித்திகா நினைக்கும் போதெல்லாம் அவளுக்கு குழப்பம் மட்டுமே வந்தது. வெளியே பார்க்கும்போது பயனற்றவனாக இருக்கும் ஜீவா பக்கத்தில் பார்க்கும்போது மேதையாக தெரிகிறான். இதை அவளால் சற்றும் புரிந்து கொள்ள முடியவில்லை. சரி, இனி அதை பத்தி நினைக்கக்கூடாது. எதுவா இருந்தாலும் ஜீவா கிட்ட பேசிடணும் என்று நினைத்துக் கொண்டே அங்கே நின்று தலையை உயர்த்தினாள். அப்போதுதான் அவள் ஜீவாவின் வகுப்பிற்கு வெளியே வந்து விட்டதை உணர்ந்தாள். அவள் உள்ளே செல்ல முற்பட்டபோது ஒரு ஆள் அங்கே நிற்பதைக் கண்டாள். அங்கு மமூத் குழம்பிப் போயிருந்தான். நேற்று எல்லோர் முன்னிலையிலும் ஜீவாவிற்கு சவால் விட்டு அவனை கொல்ல முன் வந்ததற்காக வீட்டிற்கு சென்ற பிறகு மோனா அவனை மிகவும் திட்டினாள். அதன் பிறகு இரவு அவனது அறைக்குச் சென்றதும் இந்த பிரச்சனை நினைவுக்கு வரவே கோபம் அதிகமாகிக் கொண்டே வந்தது. இந்த குழப்பத்திற்கு மூல காரணம் அந்த பயனற்ற ஆசிரியர் ஜீவா என்று தோன்றியது. ஜீவா மோனாவை ஏமாற்றியதாக மமூதிற்கு தோன்றியது. மோனா அவள் சொல்வதை மமூத் கேட்காததால் இந்த விஷயத்தை அப்பாவிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தாள். அதனால் அவர்களே அதை தீர்க்க முடியும். ஆனால் அவருடைய நகரம் இங்கிருந்து வெகு தொலைவில் இருந்தது. அவர் தனது வேகமான குதிரையுடன் சென்றாலும் 2 வழிகளிலும் பயணிக்க அரை மாதம் ஆகும். இந்த மாதிரி நேரத்துல அந்த ஜீவா மோனா மேடம் கிட்ட ஏதாவது தப்பா நடந்துகிட்டா பெரிய பிரச்சனையாகும். இப்படி நடந்துருச்சுன்னா அந்த படிய போக்கவே முடியாது. இப்ப நான் என்ன பண்றது? இப்ப நான் கிளாஸுக்குள்ள போனா மோனா மேடம்க்கு கண்டிப்பா என் மேல கோபம் வரும். உள்ள போகலேனா மோனா மேடம்க்கு என்னால பாதுகாப்பு தர முடியாது. இப்படி இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டேனே, என்ன பண்றது என்று மமூத் இதையே யோசித்துக் கொண்டு வகுப்பு வாசலில் வெகு நேரம் நின்றான். யார் நீ என்று குரல் கேட்டது போல் இருந்தது. யாரோ மெல்லிய குரலில் ஏதோ சொன்னதாக தெரிய மமூத் குழப்பத்தில் திரும்பி பார்த்தான். சற்று தொலைவில் ஒரு அழகான பெண் நிற்பதைக் கண்டான். அவள் கலங்கிய கண்களுடன் அவனையே பார்த்துக் கொண்டிருந்தாள். அவளுடைய வயது சுமார் 20 இருக்கும். அவள் நீல நிற ஆடை அணிந்திருந்தாள். அதில் அவள் மிகவும் கவர்ச்சியாக இருந்தாள். அவளுடைய தோல் மென்மையாகவும் அசையாத சிலை போல அழகாகவும் இருந்தது. அங்கே இருந்தது ரித்திகா. மமூத் இந்த உலகில் பல வருடங்கள் இருந்தான். மேலும் அவன் பல அழகான மனிதர்களை பார்த்திருக்கிறான். ஆனால் இவள் பேரழகியாக இருந்தாள். நான் இவங்க கிட்ட எப்படியாவது பேசி என்னை அறிமுகப்படுத்திக்கணும் என்று மனதில் நினைத்தான். பிறகு அவளை சிறிது நேரம் பார்த்துவிட்டு, இவங்க பார்க்க சின்ன பொண்ணா இருக்காங்க. நானோ மேயர் வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரன். அப்படி இருக்கும்போது என்ன பத்தி என்னன்னு பெருமையா சொல்றது? எனக்குன்னு ஒரு அடையாளம் வேணுமே. வேலைக்காரன்னு சொல்லியா என்னோட அடையாளத்தை நான் வெளிப்படுத்த முடியும் என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டிருக்க ரித்திகா இவனை பார்த்து, நீ யாருன்னு கேட்ட. எதுவும் பேசாம என்னையே உத்து பார்த்துக்கிட்டு இருக்க. நீ யாரு? இங்க என்ன பண்ற என்று கேட்க மமூத் எதுவும் பேசாமல் யோசித்துக் கொண்டே இருந்தான். அப்போதுதான் அவனுக்கு விஷயம் புரிந்தது. ஓ, இவங்க விமல் விரும்பின ஆளாயிருப்பாங்களோ. விமல் தான் ஜீவாவை பழி வாங்கறதுக்காக அனுப்பி இருக்கணும் என்று மமூத் மனதில் நினைத்தான். ஆனால் விமலின் திட்டம் வேறு விதமாக இருந்தது.